ஆதியாகமம் 3வது அதிகாரம் उत्पत्ति 3रा अध्याय 8வது வசனத்தை வாசிக்கலாம். 8वां वचन पढ़ेंगे. ஆதியாகமம் 3:8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். तब यहोवा परमेश्वर जो दिन के ठंडे समय वाटिका में फिरता था कि शब्द उनको सुनाई दिया. तब आदम और उसकी पत्नी वाटिका के वृक्ष के बीच यहोवा परमेश्वर से छिप गए. ஆண்டவர் முதல் குடும்பத்தை சந்திக்கிற ஒரு காரியம். परमेश्वर पहले परिवार को मुलाकात करने का एक समय. இதுல முக்கியமா இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிக்கணும். इसमें हम और एक वचन भी पढ़ सकते हैं. 9, 10, 11 கூட வாசிக்கலாம். 9, 10, 11. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். तब यहोवा परमेश्वर ने पुकारकर आदम से पूछा तू कहाँ है? उसने कहा मैं तेरा शब्द बारी में सुनकर डर गया क्योंकि मैं नंगा था इसलिए छिप गया. उसने कहा किसने तुझे बताया कि तू नंगा है? जिस वृक्ष का फल खाने को मैंने तुझे मना किया था क्या तूने उसका फल खाया है? இந்த வார்த்தைக்காக நான் ஜெபம் பண்ணலாம். इस वचन के लिए हम प्रार्थना करेंगे. சர்வவல்லமையுள்ள நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். सर्व सामर्थ्य अनंत पिता आपको धन्यवाद करते हैं. அழிவுள்ள ஒரு வார்த்தையை ஒருவனோடு ஆதாமோடு பேசினதினால் ஆதாமுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இருள் வந்தது. नाशवान शब्दों से आदम से बातें हुआ तो वो उसके जीवन में एक बड़ा अंधकार आया. ஆனால் நீர் ஜீவனுள்ள வார்த்தையை பேசுகிறீர். और आप जीवन के वचन को बातें करते हैं. நாங்களும் ஜீவனுள்ள வார்த்தையை தியானிக்கிறோம். हम भी जीवन के वचन को ध्यान कर रहे हैं. இருளிலிருந்து நாங்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளணும். अंधकार से हम उजाले को पा लेना है. ஜீவனுள்ள மக்களாய் மாற்றணும். जीवन के बेटा बेटी बनना है. அப்படிப்பட்ட மகிமையான வார்த்தைகளால் எங்களை நிரப்புங்க. महिमा के वचन से हमें भर दीजिए. நாங்களும் உம்முடைய வார்த்தைகளையே உம்மை போல நாங்கள் பேச வேண்டும். हम आपके वचन को आपके समान बोलने के लिए मदद कीजिए. கர்த்தர் எங்களோடு பேச. प्रभु हमसे बातें कीजिए. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं. ஆமென். இதுல முக்கியமான ஒரு வசனம் எப்படின்னா इसमें अहम एक वचन क्या है? நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? तू नंगा है ये तुझे कौन बताया? அங்க இருக்குது எத்தனை பேர் இருக்காங்க? वहाँ पर कितने लोग हैं? ஆதாமும் ஏவாளும் தேவன் தான் இருக்காங்க. आदम हवा और परमेश्वर है. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நிர்வாணி உனக்கு யார் சொன்னது? प्रभु कहता है तू नंगा है करके तुझे कौन बताया? அப்ப யார் சொன்னது? तो किसने बताया? யாரோ ஒரு ஆளு சொல்லி இருக்கு. किसी ने तो वहाँ पर बताया है. அவன் யாருன்னா அவன் தான் தேவனுடைய விரோதியா இருந்த சாத்தான். हाँ वही. वो कौन है? परमेश्वर का विरोधी शैतान है. சரி, அவன் சொன்னதுனால என்ன நடந்தது? तो वो कहने से क्या हो गया? இவங்களுக்கு ஒரு பயம் வந்ததுன்னு சொல்லலாம். इनके अंदर एक भय आया. இப்போ முதலாவது ஆண்டவருடைய கட்டளை என்ன? पहला परमेश्वर की आज्ञा क्या है? நீ எல்லா பழங்களையும் சாப்பிடலாம், तो सारे फल को खा सकता எல்லா है, பக்கம் போகலாம், सारी जगह पर जा அந்த सकता है. அந்த தவறான ஒரு மரம் இருக்கிறது, அதை நீ சாப்பிடக்கூடாது. वहाँ एक बुरा पेड़ है उसके फल को तुझे खाना नहीं है. இதெல்லாம் தேவன் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட சுயம், அதுல அதை சோதிக்கிறார். ये सब परमेश्वर एक मनुष्य को दिया हुआ एक आजादी है, उसमें वो परखता है. அதாவது ஒரு மிருகத்தை பிடிக்கிறதுக்கு வல வைப்பாங்கல்ல, देखिए एक जानवर को पकड़ने के लिए कैसे जाल बिछाते हैं, அது தெரியாம வைப்பாங்க. वो उसको मालूम किए बिना रखते हैं. அந்த மிருகத்துக்கு தெரியாது, उस जानवर को पता नहीं ஆனா होता. இங்க அப்படி இல்ல. पर यहाँ पर ऐसा नहीं है. ஆண்டவரே அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார். परमेश्वर स्वयं उसे बताता है இப்படி ஒரு மரம் இருக்கிறது, कि वैसा एक पेड़ அதுல है, ஒரு கனி இருக்கிறது, उसमें एक फल है, அந்த கனியை நீ சாப்பிடக்கூடாது. उस फल को तुझे खाना नहीं है. அப்படி சாப்பிட்டா உன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? நீ செத்து போவாய். खाओगे तो तुम्हारे जीवन में तुम मर जाएगा. அது சரியான அர்த்தம்
என்னுடைய சமூகத்தை விட்டு நீ उसका விலக்கப்படுவாய். सही मतलब है कि मेरी परिस्थिति, मेरी उपस्थिति से तू दूर किया जाएगा, என்னுடைய பராமரிப்புல நீ இருக்க முடியாது. मेरे देखभाल में तू नहीं रह நீ என்னை सकता, விட்டு தூரம் போக வேண்டியிருக்கும். तू मुझसे दूर जाना पड़ जाएगा, ஆகவே நீ அதை சாப்பிடக்கூடாது. इसलिए तुझे खाना नहीं है। இப்படிதான் போதனை பட்டிருந்தது. அதனால தெரியாம ஆதாம் அதுல போய் விழல. हाँ, ऐसे सिखाया गया था, इसलिए आदम बिना मालूमात ऐसे ही उसमें गिरा नहीं। ரெண்டு பேரும் போய் ஒன்னா சாப்பிட்டாங்களா இல்ல தனித்தனியா சாப்பிட்டாங்களா? दोनों जाकर एक साथ खाए थे या अलग अलग जाकर खाए? ரெண்டு பேரும் தனித்தனியா. अलग अलग जाकर खाए। நல்லா ஞாபகம் இருக்கா? अच्छे से आपको याद है? முதலாவது பைபிள் சொல்லுது ஆதாம் தான் சாப்பிட்டு திரும்ப தன்னுடைய புருஷனுக்கு கொடுத்தான்னு போட்டிருக்கு. हाँ, पहला वो हवा ने खाया, फिर अपने पति को दिया, ऐसा डाला है। நல்லா நம்ம கவனமா பார்க்கும்போது अगर हम अच्छे से देखेंगे இதுல तो தேவன் ஒரு காரியத்தை மறைத்து வைத்திருக்கிறார். परमेशर एक बातों को यहाँ पर छुपा कर அந்த रखा है। மெய்யான ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். वो सच्चा सच्चाई को हम जान लेंगे तो और बहुत सारी आशीष हमारे அந்த जीवन में। சாத்தான் வந்து அந்த பழத்தை பற்றி பேசுதான், இது நீ சாப்பிட்டா நல்லா இருக்கும். हाँ, शैतान आकर उस फल के बारे में बता दे, इसे तो खाएगी तो अच्छा रहेगा, நீங்களும் தெய்வத்தை போல தேவனுடைய பிள்ளையை போல तुम மாறிடுவீர்கள். भी परमेश्वर के बच्चों के समान हो जाओगे। ஆனா இவங்க தேவனுடைய பிள்ளையா தான் இருக்காங்க. पर वे परमेश्वर के बच्चे ही हैं। அவன் தவறான வார்த்தைகளை பேசினதுனால वो गलत बातों को बातें की, इसलिए இன்னும் நான் நல்லா இருப்பேனோ, और मैं अच्छा रहूंगा, இன்னும் நான் தேவனை காட்டிலும் மகிமையா இருப்பேனோ, और मैं परमेश्वर से भी महिमा में रहूंगा। அப்படிப்பட்ட ஒரு தவறான போதனையை சாத்தான் வந்து ஏவாளோட பேசுகிறான். ऐसा एक बुरा जो प्रचार को शैतान आकर हवा को सिखा दिया। ஏவாள்கிட்ட ஆண்டவரை குறைத்து அவன் தன்னை உயர்த்தி பேசுகிறான். हवा के पास मसीह को, परमेश्वर को कम कर वो अपने आप को बढ़ा कर बताता அதாவது था। அவர் இதெல்லாம் அவங்களுக்கு மறைச்சு வச்சிருக்கிறாரு. हाँ, ये सारी बातें तुमसे छुपा कर அவர் रखा அந்த है, மாதிரி நல்ல ஆளு கிடையாது. वो अच्छा व्यक्ति नहीं है। நீங்க அதை சாப்பிட்டுட்டீங்கன்னா நீங்களும் வேற மாதிரி अगर மாறிடுவீங்க. इसे आप खाओगे तो तुम बदल जाओगे दूसरे இப்படி में। தப்பா சொன்னதுனாலதான் ऐसी गलत कहने के वजह से ஏவாள் அந்த பழத்தை பறித்து சாப்பிடுகிறார். हवा उस फल को निकाल कर खा लेती है। சாப்பிட்ட உடனே அவருடைய கண் திறக்கப்பட்ட மாதிரி தெரியல. खाते ही उसकी आंखें खुली ऐसा नहीं दिख रहा அப்படி है। திறந்திருந்தா अगर ऐसा खुलता ஏதாவது था, ஒரு மாற்றம் இருந்தா कुछ बदलावट होता கண்டிப்பா புருஷனுக்கு கொடுத்திருக்க மாட்டான். तो निश्चय अपने पति को नहीं देती அப்படியே थी। கொடுத்தாலும் சொல்லி கொடுத்திருப்பா. अगर कहती थी, देती थी तो भी कहकर இந்த बता மாதிரி இதை देती। சாப்பிட்ட உடனே எனக்கு என்னமோ நடந்துட்டு, हाँ, देखो ये खाते ही मेरे अंदर कुछ बदलावट हुआ நான் है, நிர்வாணி மாதிரி தெரியுது, मुझे ऐसा लगता बिना वस्त्र நீ का है, கொஞ்சம் பாத்துக்கன்னு சொல்லிருப்பா. तो थोड़ा देख ले, ऐसा कहता ஆனா था। அந்த மாதிரி நடக்கல. पर ऐसा नहीं हुआ। இப்ப இது என்ன நடந்திருக்கு? यहाँ पर क्या हुआ அவ है? சாப்பிட்டா उसने खाया, வாழ்க்கையில ஏதோ நடந்திருக்கான வெளியே தெரியல, जीवन में कुछ हुआ पर बाहर दिखाई नहीं தன்னுடைய दिया, புருஷனுக்கும் கொடுக்கா, अपने पति को भी जाकर देती है, அவனும் சாப்பிட்டா ஒண்ணும் நடந்த மாதிரி தெரியல. वो भी खाया, कुछ हुआ ऐसा लगा ஆனா नहीं। அதுக்கு பிறகு இந்த சாத்தான் என்ன செய்கிறான்? उसके बाद वो शैतान क्या करता है? நீங்கள் தேவனுடைய கட்டளையை மீறினீர்கள், तुम परमेश्वर के वाचा के विरोध चले। நீ அதை பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா நீ சாப்பிட்ட. हाँ, वो नहीं खाने के लिए कहा, तुमने खा लिया। ஆகவே इसीलिए நீங்கள் தேவனுடைய பிள்ளை ஸ்தானத்திலிருந்து விலகிட்டீங்க. आप परमेश्वर के बच्चों के स्थान से गिर चुके हैं। நல்ல கவனி, நீங்க நிர்வாணமா இருக்கீங்க. आप अच्छे से देखो, तुम नंगे हो चुके हो। இதுக்கு பிறகுதான் பைபிள் சொல்லுது இவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. उसके बाद वचन कहता उनकी आंखें खुल गई थी। சாத்தானுடைய தவறான ஒரு வார்த்தையை சொல்லி அவங்களை இன்னும் தவறான ஒரு அவிசுவாசத்துக்குள்ள தள்ளிட்டான். शैतान के वो गलत बातों को कहकर और उन्हें अविश्वास के अंदर गिरा அதாவது दिया। அவன் அந்த வார்த்தையை சொல்லி அவங்கள தன்னை உணர வச்சு நாங்க குற்றவாளிகள், நாங்கள் பாவிகள் என்று அவங்களை உணர்ந்து என்ன செய்தாங்கன்னா தங்களை பார்க்காங்க. वो बातों को कहने के बाद वे अपने आप को परख कर देखते, मैं दोषी हूँ, एहसास करते, फिर वो अपने आप को जो है पापी அதனால के रूप में। கர்த்தர் சொல்றார், நீ நிர்வாணின்னு உனக்கு யார் சொன்னது? इसलिए प्रभु ने कहा तू निर्वस्त्र का है, उसे तुझे कौन बताया? நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டியா? मैंने कहा तो जिसे नहीं खाना है उस फल को அதை तूने खाया क्या? சாப்பிட்ட பிறகு उसे खाते ही சாத்தான் அவங்களை நிர்வாணி என்று சொல்லி அறிமுகப்படுத்தி शैतान उसको वो निर्वस्त्र है करके वहाँ कबूल कराया, அவன் விலகிட்டான். वो हट गया। இப்ப நீங்க பேதுரு எழுதின நிருபத்தை வாசிக்கணும். 1 பேதுருவின் புத்தகம், पढ़ेंगे हम पतरस का पहला पतरस की किताब, 1 பேதுரு முதல் அதிகாரம் पहला पतरस पहला अध्याय 23வது வசனத்தை வாசிக்கணும். 23 वचन। அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே. क्योंकि तुमने नाशवान नहीं पर अविनाशी बीज से परमेश्वर के जीवित और सदा ठहरने वाले वचन के द्वारा नया जन्म पाया है। என்ன வசனம் நல்ல விளங்குதா? वचन आपको अच्छे समझ आया? பேதுரு சொல்லுகிறார், पतरस कहता है நீங்க அழிவுள்ள வித்துனா வார்த்தையில
நீங்க என்ன செய்யல, பிறக்கல. आप नाशवान बीज मतलब वचनों से जन्म नहीं हुए, அழியாத வார்த்தையினாலே நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். अविनाशी वचन के द्वारा फिर से जन्म लिए हैं। அப்படின்னா அழிவான வார்த்தையை சாத்தான் சொன்னதுனால அவங்க என்ன செய்தாங்க, பாவத்துல பிறந்தார்கள். हाँ, अविनाश वचन को शैतान ने कहा था तो वो पाप में जन्म ले लिए। இப்போ நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? अभी आप कैसे उद्धार पाए? நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். अब हम सब परमेश्वर के बच्चे இந்த हैं। தேவனுடைய பிள்ளைகளுடைய ஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு என்ன கிடைச்சது? ये परमेश्वर के बच्चों का स्थान पाने के लिए हमें क्या मिला இல்ல था, நான் என்ன செய்ததனால இந்த ஸ்லாக்கியத்தை நான் या பெற்றுக்கொண்டேன்? मैं क्या करने से इस बड़े बात को मैंने पा लिया है? பைபிள் சொல்லுகிறது, बाइबल बताती है இயேசு கிறிஸ்து விசுவாசி, यीशु मसीह पर विश्वास कर, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் तब ரட்சிக்கப்படுவீர்கள். तू और तेरे घराने उद्धार पाएंगे। அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் उसके नाम पे विश्वासी बने, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ उसे स्वीकारने वाले जितने लोग हैं அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். उतने लोग मसीह के बच्चे होने का अधिकार मिला। இப்ப என்ன நடந்திருக்கிறது என் வாழ்க்கையில மாற்றத்தை? अब क्या हुआ है मेरे जीवन में बदलाव? இயேசுநாதருடைய வார்த்தை சொல்லுகிறது, यीशु मसीह का वचन कहता है, அவன் உன்னை நிர்வாணின்னு சொன்னா நீ பாவியா மாறிட்ட. उसने तुझे निर्वस्त्र नंगा कहा तो पापी बन गया, காரணம் இந்த பழத்தை பறித்து சாப்பிட்ட. कारण वो फल को तूने तोड़ कर खाया। இரண்டாவது அவனுடைய தவறான போதனை உன்னை என்ன செய்துட்டான், நீ தவறாவன் குற்றவாளி என்று உன்னை குற்றப்படுத்தி தெய்வத்தை விட்டு பிரிச்சுட்டான். दूसरा उसके गलत शिक्षण ने तुझे दोषी ठहराया, तू दोषी है करके तुझे प्रभु से दूर कर दिया। ஆனா இயேசு சொல்லுகிறார், प्रभु यीशु कहता है, உன்னுடைய பாவங்களை நான் ஏற்றுக்கொண்டேன், तेरे पापों को मैंने स्वीकार लिया, உன்னுடைய வியாதியை நான் तेरी ஏற்றுக்கொண்டேன். बीमारी को मैंने நீ स्वीकार लिया। விசுவாசித்தால் தேவனுடைய பிள்ளையா तो மாறிடுவே. विश्वास करते ही प्रभु का बच्चा बन இப்போ जाएगा। என்ன நடக்கிறது? अब क्या हो रहा है? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்ன வேற மாதிரி மாற்றி. यीशु मसीह की शब्द, उसके वचन मुझे और तरीके से அப்ப बदल நான் வசனத்தினால பிறந்திருக்கிறேன். तो मैं वचन से जन्मा हूँ। தவறான வார்த்தை ஒரு மனிதனை பாவத்துல பிறக்க வச்சது. गलत शब्द एक मनुष्य को पाप में जन्म देता ஆனா है, இயேசுநாதருடைய வார்த்தை என்ன கிறிஸ்தவனாவே மாறிட்டு. पर यीशु मसीह का शब्द मुझे मसीही बना இது दिया। வெளிப்படையா தெரியல, ये बाहर से दिखाई ஆனா नहीं देता, இருதயத்துக்குள்ள पर நடந்திருக்கிறது. हृदय के अंदर हो रहा है। இருதயம் சொல்லுகிறது, நான் தேவனுடைய பிள்ளை, हृदय कहता है हाँ मैं मसीह का बच्चा हूँ, நான் தேவனுடைய ஜனமா मैं இருக்கிறேன். परमेश्वर के लोग बना हूँ। எப்படி நடந்தது இது? कैसा ये हुआ है? வசனம் என்னை மாற்றி இருக்கிறது. वचन ने मुझे बदल दिया। எப்படி அந்த தவறான வார்த்தை ஒரு மனுஷனை தெய்வத்தை விட்டு பிரிச்சதோ, जैसे वो गलत शब्द एक मनुष्य को मसीह से दूर कर दिया, ஆனா தேவனுடைய வார்த்தை என்னை और பரிசுத்தப்படுத்தி. परमेश्वर का वचन मुझे पवित्र कर இப்போ दिया। இந்த தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்குரிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு अब தந்திருக்கிறார். ये परमेश्वर के वचन को कहने के, बात करने का अधिकार प्रभु ने பவுல் हमें दिया। சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியினாலே நிரம்புகிற எல்லாரும் என்ன செய்வாங்களாம்? पौल कहता है परमेश्वर की आत्मा से भरने वाले सारे लोग क्या करेंगे? இயேசுவை கர்த்தர் என்று சொல்லுவார்கள். हाँ, यीशु ही मसीह है करके அவர் कहेंगे। சொல்லுகிற வார்த்தை அனைவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு वो வந்தது. कहने वाली बातें बहुत लोगों के जीवन में एक बदलाव को लेके இப்ப आएगा। நிறைய பேர் வசனத்தை கேட்டதான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. बहुत सारे लोग वचन को सुनकर उद्धार पाए हैं। யாரோ ஒரு பிரசங்கியார் வசனத்தை சொன்னாரு, कोई ना कोई प्रचारक वचन को बांटा। இயேசுவானுடைய அந்த மகிமையான வசனம் यीशु मसीह का महिमा का ஒரு वचन மனுஷனை மாற்றி விட்டது. एक मनुष्य को बदल देता है। சரி, இந்த வசனத்தை நான் இன்னும் வாசித்தா என்ன நடக்கும்? अगर ये वचन को और मैं पढ़ूंगा तो क्या இந்த होगा? வசனத்தை இன்னும் நான் அபியாசப்படுத்தினா என்ன इस நடக்கும்? वचन को और मेरे जीवन में प्रयास करूंगा तो இந்த क्या होगा? வசனத்தை என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுத்தா என்ன இருக்கும்? इस वचन को मैं अपने बच्चों को सिखाऊंगा तो क्या பெரிய होगा? மாற்றத்தையே கொண்டு வந்துரும். एक बड़े बदलावट को हम ले आ सकते हैं। அதனாலதான் பவுல் பேதுரு சொல்லுகிறாரு, इसलिए पतरस कहता है நீங்க அழிவுள்ள வித்தினால இல்ல, आप नाशवान बीज से नहीं, அழியாத வித்தினாலே என்ன செய்றீங்க? மறுபடியும் பிறந்தீர்கள், ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். अविनाशी बीज से फिर से अब जन्म लिए गए हैं। இப்போ எனக்கும் அந்த சாத்தான் செய்த கிரியைகளுக்கும் சம்பந்தம் இல்ல. अब मेरा शैतान करने वाले कार्य का कोई संबंध नहीं நான் है। இப்ப தேவனுடைய ஜனமா இருக்கிறேன். अब मैं परमेश्वर के நாங்க लोग हूं। கிறிஸ்தவர்கள். हम मसीह लोग हैं, ஆகவே எனக்கும் கிறிஸ்துவுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கிறது. इसलिए मेरा और मसीह का एक संबंध இயேசு है। கிறிஸ்துவின் குடும்பத்துல நான் यीशु பிறந்திருக்கிறேன். मसीह के परिवार में मैं जन्मा அப்போ हूँ। ஆதாமுடைய ஒரு பாவம் என்னை தொடர முடியாது. आदम का एक पाप मेरे पीछे अब नहीं हो सकता। ஏவாளுடைய பாவம் என்னை தொடர முடியாது. हवा का पाप मेरे पीछे नहीं आ காரணம் सकता। என்ன? வார்த்தையினால நான் மாறிவிட்டேன். कारण क्या है? वचन से मैं அந்த बदल चुका हूँ। வசனம் என்னை மாற்றி वो விட்டது. वचन मुझे बदल दिया है। யாக்கோபு கூட அந்த வசனத்தை அப்படிதான் சொல்லுகிறார். याकूब भी इस वचन को ऐसे कहता है। யாக்கோபு 1வது அதிகாரம் 18வது வசனத்துல याकूब पहला अध्याय 18 वचन में அவர் சித்தம் கொண்டு उसने मर्जी की தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாய் இருப்பதற்கு उनके सृष्टियों में हम पहलोटा होने के लिए நம்மை हमें சத்திய
சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். सच्चाई के वचन के द्वारा उत्पन्न किया. எதனால நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்தார்? फिर से हमें किससे जन्म उत्पन्न किया है? அவருடைய இஷ்டம் என்னது? அவருடைய சித்தம் கொண்டு उसकी मर्जी क्या है? उसकी அவர் உலகத்துல என்னெல்லாம் படைத்திருக்கிறார். उन्होंने दुनिया में जो जो सृष्टि किया है, ஐயோ கோடி கோடி வருஷத்துக்கு முன்னால உலகத்தையே அவர் படைத்தார். करोड़ों करोड़ों साल पहले उन्हें पूरी दुनिया को रच दिया ஆனா है. இதுல எழுதி இருக்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர் நீங்க வரணுங்கிறதுக்கு வசனத்தை அனுப்பி உருவாக்குகிறார். पर यहाँ लिखा है पहला श्रेष्ठ आप आने के लिए यहाँ पर वचन இப்ப को நம்மளை எங்க கொண்டு வைக்க போறாரா? अब हमें कहाँ पर रखने वाला है? யார வாசிக்கலாம்? யாக்கோபு 1:18. याकूब पहला अध्याय 18 वचन. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். उसने अपने ही इच्छा से हमें सत्य के वचन के द्वारा उत्पन्न किया ताकि हम उसकी सृष्टि की हुई वस्तुओं में से एक प्रकार के प्रथम फल है. பிரதானமான இடத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நம்மளை உயிர்ப்பித்தார். प्रथम स्थानों को पाने के लिए हमें उसने जिलाया ஆனா है. அந்த வசனத்தை என் இருதயத்துல அப்படியே நான் நம்பணும். पर इस वचन को मेरे हृदय में हम ऐसे ही भरोसा करें. ஆதாமுடைய தவறு என்னை தொடர முடியாது. आदम का जो गलत मुझे छू नहीं सकता है. நம்ம ஒருவேளை இந்து குடும்பத்துல பிறந்திருக்கோம்னு या வைங்க. हम कोई हिंदू परिवार में जन्मे हैं, அந்த சாபமும் என்னை பின்தொடர முடியாது. वो श्राप भी मेरे पीछे नहीं आ அது सकता, என்கிட்ட வர முடியாது. वो मेरे नजदीक नहीं आ सकता. நான் வார்த்தையினால கிறிஸ்துவின் குடும்பத்துல मैं பிறந்திருக்கேன். वचन से मसीह के परिवार में जन्मा இத हूँ. உள்ளான இருதயத்துல நம்பிட்டா நம் வாழ்க்கையே மாறிடும். इसे पूरे हृदय की गहराई में हमने भरोसा किया तो हमारा जीवन बदल அவருடைய जाएगा. வார்த்தை அவனை நிர்வாணப்படுத்தினது. उसका वचन उसे नंगा कर दिया था. அவன் சொல்லுதான் நீங்க நிர்வாணியா இருக்கீ அப்படின்ட்டு. वो कहता है तुम नंगा हो चुके हो. பைபிள் சொல்றது ரெண்டு பேருடைய கண்ணு ஒரே நேரத்தில் திறந்திருக்கு. बाइबल कहती है कि दोनों की आंखें एक ही समान खुल பழம் गई. சாப்பிட்டதுனால குற்றவாளிகள், फल खाने से दोषी हो गए, ஆனா இவன் சொன்னதுனால நிர்வாணிகள். पर ये कहने की वजह से वो नंगे हो गए. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், इसीलिए प्रभु ने कहा நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் तो யார்? नंगा है करके तुझे बताने वाला அவன் कौन है? சொன்ன தப்பான வார்த்தை தான் அவனை உருக்குலைந்து வைத்தது. उसने कही हुई गलत बातें उसे तितर पितर कर दिया. இப்ப நம்ம என்ன செய்யணும்? தினமும் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை வாசித்து என்ன செய்யணும்? நான் அறிக்கை செய்யணும். अब हम क्या करने, हर दिन जीवन के इस वचन को पढ़कर कबूल करना है. எதுனாலும் சரி, உலக பிரகாரமானாலும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமானாலும் சரி, दुनिया रीति से हो या आत्मिक रीति से हो, எல்லாத்துக்கும் வசனம் தான் எனக்கு ஆதாரம். सब के लिए वचन ही मेरा आधार ஒரு है. வேலையை ஆரம்பிக்கும் போது வார்த்தைகளை வாசித்து அதை ஆரம்பிக்கிறது. एक काम शुरू करते समय वचन को पढ़कर उसे शुरू करना. ஒரு பொருளை வாங்கும் போது வசனத்தை வாசித்து அதை ஜெபம் பண்ணி ஏற்றுக்கொள்ளுகிறது. एक वस्तु को लेते समय वचन को पढ़कर उसे स्वीकार लेना. எல்லாத்துலயும் हर एक बातों में கடன் இல்லாத வாழ்க்கையா இருக்கணும். बिना उधार का जीवन रहना है. வசனம் தான் என்னை அந்த மாதிரி மாற்ற முடியும். वचन ही मुझे ऐसा बदल सकता है. காரணம் வசனத்துல தான் பவரையும் வல்லமையும் कारण கொடுத்திருக்கிறார். वचन में ही परमेश्वर ने वो सामर्थ्य दिया है. தேவனுடைய வசனம் நம்முடைய குடும்பம் முழுவதையுமாய் சீர்பொருந்த பண்ணுகிறது. परमेश्वर का वचन हमारे पूरे परिवार को स्थिर बना देता கர்த்தர் है. நம்மளை ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னு படைத்திருக்கிறார். परमेश्वर हमें प्राण, आत्मा और शरीर के रूप में सृष्टि की है. ஆவினா என்னது? प्राण क्या है? அவர் ஊதினார் பாருங்க, பூன் ஊதினார்ல, हाँ, उसने हमारे अंदर श्वास फूका, அந்த வல்லமை அவருடைய சுவாசத்தை கொடுத்தார். वो उनका सामर्थ्य उनके श्वास को दिया. ஆத்மாங்கிறது அவருடைய படைப்பு, சிருஷ்டிக்கப்பட்டது. आत्मा का उसका मतलब उसका सृष्टि है. சரீரம் மண்ணில இருந்து எடுத்திருக்கு. शरीर मट्टी से लिया गया இப்போ है. இந்த மூணு சேர்ந்து தான் கிரியை நடப்பிக்கிறது. अब ये तीनों मिलकर कार्य करते हैं. இந்த மூணு தனித்தனியே கிரியை நடப்பிக்க முடியாது. ये तीनों अलग अलग काम नहीं कर सकते செய்ய हैं. முடியுமா? ஆத்மா தனியா போய் அந்த மாதிரி செய்ய முடியாது. आत्मा अलग जाकर अपना कुछ कर सकता ஆனா है. எதுல பாவம் நடந்தாலும் இந்த மூணையுமே பாதிக்கிறது. पाप कहीं पर भी हो, ये तीनों को जो है वो नुकसान करता है. ஆண்டவர் சொல்றாரு, இச்சையோடு பார்க்கிறது, இச்சையோடு பேசுகிறது எல்லாமே தப்பு. इच्छा से बातें करना, इच्छा से देखना सब गलत है. அது எல்லா சரீரத்தையும் वो பாதிக்கிறது. तुम्हारे पूरे शरीर को वो हानि करेगा. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், इसलिए प्रभु कहता है என்னுடைய வார்த்தையில ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, அதுல நீ என்ன செய்யணும்? பழக வேண்டும், அதை போதிக்கணும், அதை நான் அடிக்கடி சொல்லணும். हाँ, मेरे वचन में आत्मा और जीवन है, उसे तो समझना है, उसको बताना है, हमेशा तो उसे कहते रहना है. தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது. गलत बातों को बातें नहीं करना. யாக்கோபு முதல் அதிகாரத்துல அப்படிதான் சொல்லுகிறார், याकूब को पहला अध्याय में ऐसे कहता है, உன்னுடைய நாவை நீ அடக்கணும். तेरे जबान को तो काबू करना ஏன்னா है. தவறான வார்த்தை நீ பேசுனா தப்பாவே உன்னை நீயே கெடுத்து கொள்ளுகிறாய். क्योंकि गलत बातों को तो करेगा तो गलत तरीके से तो अपने आप को खराब कर लेगा. அந்த மரணமும் ஜீவனுமா, ஜீவனும் மரணமா? हाँ, मृत्यु और जीवन क्या? जीवन और मृत्यु. பைபிள் என்ன போட்டிருக்கு? बाइबल में क्या डाला है?
ஜீவனும் மரணமும் எழுதல இல்ல, जीवन और मृत्यु करके नहीं लिखा। மரணமும் ஜீவனும் ஒரு நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. मृत्यु और जीवन तेरे जबान के अधिकार में है। என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை तो मेरे मुंह से आने वाली बात என்ன புதுப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லுகிறது. मुझे नया कर सकता है, ऐसा அது कहता है। தேவனுடைய வேதத்திலிருந்து எடுத்து நாம் பேசணும். वो परमेश्वर के वचन से लेकर हमें बातें करना है। அப்படிதான் சொல்லுகிறார் ஆண்டவர். ऐसे ही प्रभु कहता है। எரேமியா பத்தி சொல்லுகிறார், यिर्मयाह के बारे में कहता நான் है, சொல்லுகிற வார்த்தை நீ கேட்டு என் ஜனங்களை எச்சரிக்க வேண்டும். मैं कहे हुए बातों को तो कहकर मेरे बच्चों को அந்த चेतावनी வார்த்தை करना। ஜனங்களை புதுப்பிக்கும். वो वचन लोगों को जो है नया அந்த करेगा। வார்த்தையை நான் பேசி என் குடும்பத்தை புதுப்பிக்க वो முடியும். वचन को मैं बातें कर मेरे परिवार को नया कर सकता யாக்கோபு हूँ। முதல் அதிகாரத்துல याकूब पहले अध्याय में அவர் சொல்லுகிறாரு, वो कहता है 24வது வசனம், 24 वचन, அவன் தன்னை தானே பார்த்து அவளை விட்டு போன உடனே என்ன செய்யணும், ஒரு கண்ணாடியில ஒரு உருவத்தை பார்த்துட்டு மறந்துடும். वो अपने आप को देखकर जाते समय कैसा वो अपने चेहरे को एक आईने में देखता है। ஆனா வேதாகமத்தை நீ உற்று பார்த்தால், पर वचन को तू जाग कर देखेगा, அந்த तो வசனத்தை தியானித்தால் उस वचन को तू ध्यान करेगा, வாழ்க்கையே அந்த வசனம் உன்னை மாற்றிவிடும். जीवन में वो वचन तुझे बदल देगा। கண்ணாடி உன் உருவத்தை காமிக்கி, सिर्फ आईना तेरे जो रूप को दिखाता அதுக்கு है, பிறகு அது மறந்துடும். उसके बाद वो भूल जाता ஆனா है। தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை மாற்றுகிறது. परमेश्वर का वचन एक मनुष्य को நான் बदलता விட்டு है। கொடுக்கும் போது அது நடக்கும். मैं जब अपने आप को छोड़ देता हूं, तब वो होता है। ஆகவே தவறான வார்த்தை தவறான முடிவெடுத்தது, गलत शब्द गलत नतीजे को ले आया, நல்ல வார்த்தை நல்ல முடிவுகளை எடுக்கும். और अच्छा वचन अच्छा शब्द अच्छी बातों को ले आता है। அந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். वो बातें वो वचन प्रभु हमें देता है। சங்கீதம் 127வது சங்கீதம் भजन संहिता 127वां अध्याय 4வது வசனம், 4वां वचन, கர்த்தாவே 27 127ல 4வது வசனம், வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். जैसा जैसे वीर के हाथ में तीर, वैसे ही जवानी के लड़के होते हैं। இந்த வசனம் எல்லா குழந்தைகளுடைய பிரதிஷ்டைக்கும் வாசிப்பாங்க. ये वचन हर एक बच्चों को जब मसीह के सामने देते हैं तब वो पढ़ते हैं। பிள்ளைகள் கர்த்தரால கொடுக்கப்படுகிற ஒரு சுதந்திரம். बच्चे परमेश्वर की ओर से देने वाली एक बड़ी தேவனே स्वतंत्रता है। அந்த கற்பத்தின் கனியை கொடுக்கிறார். परमेश्वर ही वो गर्भ के फल को देता है। அடுத்து சொல்கிறார், வால வயதின் குமாரர். और दूसरा कहता है कि जवान, அவன் பலவானுடைய கையில இருக்கிற ஒரு பெரிய ஆயுதத்தை போல वो இருக்கிறான். सामर्थ्य व्यक्ति के हाथों में रहने वाले एक बड़े हथियार के रूप में है। இது எல்லாம் சொல்லும்போது ये सब कहते समय எப்படி ஒரு வாலிபன் ஒரு வல்லமையான ஆயுதமா மாற முடியும்? कैसे एक जवान एक सामर्थ्य हथियार बन सकता है। உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, आपको एक बच्चे का जन्म हो அந்த गया है, குழந்தைய ஒரு பலம் உள்ளவனாக, விசுவாசியாக அல்லது ஒரு சாமர்த்தியம் உள்ளவனாக எப்படி மாற்ற முடியும்? उस बच्चे को एक सामर्थ्य एक विश्वासी स्थिर कैसे हम बना सकते हैं, எப்படி மாற்ற முடியும்? कैसे बदल सकते हैं? வசனம் தான் மாற்ற முடியும். वचन ही उसे बदलेगा। அவன் இருக்கிற ஏரியா, அவன் பழகுற பழக்க வழக்கத்துல தான் எல்லாமே மாறும். वो रहने का स्थान, वो बातें करने वाले मित्र ही वो सब कुछ बदलते हैं। ஆகவே தான் கர்த்தர் தன்னுடைய விலையேறப்பெற்ற வாக்குத்தத்தங்களை எழுதி நமக்கு इसलिए தந்திருக்கிறார். परमेश्वर अपने बहुमूल्य वचन को लिखकर हमें दिया है। நியாயாதிபதிகளின் புத்தகத்துல न्याय की किताब में 13வது அதிகாரம், 13वां अध्याय, அந்த ஒரு அருமையான குடும்பம், அவங்களுக்கு குழந்தை இல்லை, एक अच्छा परिवार है, उनको बच्चे नहीं है, ஆனா கர்த்தர் ஒரு குழந்தையை அந்த குடும்பத்து மூலமா கொடுத்து ஒரு ரட்சகனை நியாயாதிபதி எழுப்ப பிரியப்படுகிறார். परमेश्वर उस परिवार को एक बच्चा देकर एक उद्धार करते को वहां पर न्याय करने के लिए खड़ा करता है। அப்பொழுது ஒரு தேவதூதன் வந்து அவரோடு பேசுகிறார். एक स्वर्गदूत आकर उसे बातें करते हैं। வாசிக்கலாம் 12வது வசனம். 12वां अध्याय, அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். मनोह ने कहा, जब तेरा वचन पूरे हो जाए तो उस बालक को कैसे ढंग से और उसका क्या काम होगा। இப்போ ஆரம்பத்திலேயே அவனுடைய தாயார் அந்த மனைவியை பார்த்து கர்த்தருடைய தூதனானவர் பேசுகிறார். शुरुआत में मनोवा की औरत को परमेश्वर का दूत आकर बातें करता है। எதுக்காக இப்போ இந்த குழந்தை எதுக்காக பிறக்க போகுது? ये बच्चा किसके लिए जन्म होने वाला है? நமக்கு தெரியும், நியாயாதிபதி புஸ்தகத்தை வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் குடியேறின பிறகு
நடந்ததை எழுதி வச்சிருக்காங்க. हम जानते हैं कि इजरायली लोग कानान नगर में बसने के बाद न्याय करने वाले लोग जब आ रहे थे तब ये वचन लिखा இப்போ गया। இன்னும் ராஜாக்கள் கிடையாது. अभी तक राजा आने नहीं। ராஜாக்கள் யாரு? தேவனே ராஜாவா இருக்கிறார். राजा कौन है? मसीह खुद राजा है। ஆனா உலகத்துல ஒரு சில சட்ட திட்டங்களை கர்த்தர் வைத்து पर दुनिया में एक दो कानून को प्रभु ने रखा। ஆசாரியர்கள் லேவியர்கள் இருக்காங்க, याजक और लेवी है, தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, भविष्यवक्ताएं हैं। அடுத்த ஸ்தானம் நியாயாதிபதிகள். उसके बाद का स्थान आता है न्याय करने இவர்கள் वाले। தான் நியாயம் விசாரிக்கணும், ये लोग न्याय का पूछताछ சத்ரு करना, கையில இருந்து இவங்களை விடுதலை ஆக்கணும். शत्रु के हाथों से उन्हें छुड़ाना है। அதுக்காக உனக்கு ஒரு குழந்தையை தருகிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். उसके लिए तुम्हें एक बच्चा दूंगा ऐसा प्रभु कहता है। 8வது वचனம் போட்டிருக்கிறது. 8वां वचन बताया है। அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். तब मनोवा परमेश्वर को विनती उठाया, என் ஆண்டவரே, हाँ मेरे प्रभु, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் என்கிட்ட வரணும். आपने भेजे हुए परमेश्वर का दास फिर से मेरे पास एक बार आना है। ஏனென்றால் நான் அந்த எனக்கு பிறக்க போகிற அந்த குழந்தை क्योंकि मुझे जन्म होने वाला उस बच्चा, அதை நீர் சொல்லி பிறக்கிறதுனால அது ஒரு மகிமையான பிள்ளையா वो இருக்கணும். आपके ओर से जन्म हो रहा है, इसलिए एक महिमा का बच्चा நான் होगा। எப்படி வளர்க்க வேண்டும்? मैं उसे कैसा बड़ा करना है। நீங்க எந்த பிள்ளையானாலும் சரி, தேவன் சொல்லி பிறந்தாலும் சரி, சொல்லாம பிறந்தாலும் சரி, कोई भी बच्चा क्यों ना परमेश्वर ने कह कर बच्चा हुआ या बिना कहे ஒரு बच्चा, தாயின் தகப்பனுக்கும் இந்த எண்ணம் இருக்கணும். एक माता पिता को ये विचार होना है, இந்த குழந்தைகளை நான் எப்படி வளர்க்க इस வேண்டும், बच्चे को मैं कैसा बड़ा करना है, எப்படி எந்த ஸ்கூல்ல கொண்டு போடணுங்கலாம் நல்ல நிறைய பேருடைய சிந்தனை. कौन सा अच्छे स्कूल में डालना है, ये सब लोगों का अच्छा विचार இதெல்லாம் रहता है। யோசிப்பாங்க. ये सब सोचते हैं। சிலர் குழந்தை பிறந்த பிறகு ஏரியா கூட மாத்திடுவாங்க. இந்த ஏரியால இருந்தா நம்ம குழந்தை நல்லா வளராது. कोई कोई बच्चे जन्म होते ही जगह को बदल देते हैं कि इस जगह में रहेगा तो मेरा बच्चा सही से இந்த पढ़े। கிராமத்துல இருந்தா என் பிள்ளைகளும் ஞானம் இல்லாம வளர்ந்துரும். इस गांव में रहेंगे तो मेरे बच्चे भी बिना ज्ञान का बढ़ இல்ல जाएंगे, ஒரு மாதிரி பட்டிக்காட்டா மாதிரி या பழகிறோம். कोई जो जंगली जैसा हो जाएगा। அப்ப நான் இருக்கிற ஏரியால நல்லா இருந்தா தான் என் பிள்ளைகளையும் நல்ல பக்தியா मैं வளர்க்கிறேன். रहने का अच्छा स्थान होगा तो मेरे बच्चों को भी अच्छी भक्ति में बढ़ा। நல்ல பழக்கம் தானே. अच्छी बातें हैं। ஆனா மனோவும் சொல்லுகிறார், मनोवा भी कहता है, ஆண்டவரே நீர் கொடுக்கிற குழந்தை, परमेश्वर आप देने वाले बच्चे, என் மனைவி சொல்றா இப்படி எல்லாம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு, मेरे औरत ने कहा ऐसे सब बढ़ाने है करके कह இன்னும் कर கொஞ்சம் விவரமா பேசுங்க और थोड़ा साफ तरीके அப்படின்னு से மானவா ஜெபம் बोले। பண்ணுகிறார். ऐसा मनोवा प्रार्थना करता है। ஜெபத்தை கேட்டு प्रार्थना இவங்க सुनकर ரெண்டு பேரும் வயல்ல வேலை செய்தாங்க. ये दोनों फिर से खेत में काम कर கர்த்தர் रहे हैं। தூதனானவர் திரும்பவும் மனவா மனைவியோட வந்து பேசுகிறார். परमेश्वर का दूत आकर फिर से मनोवा की औरत से बातें அவர் कर சொல்ல, रहा है। ஐயா ஐயா கொஞ்சம் நில்லுங்க, என் புருஷனை கூட்டிட்டு வரேன். वो कहते हैं आप थोड़ा ठहरिए, मैंने अपने पति को ले இது आते எல்லாம் हैं। இந்த தோட்டத்துல தான் நடக்கிறது. ये सब उस बाग में हो रहा है பகல்ல. दोपहर में। இது சொப்பனம் இல்ல, நேச்சரா நடக்கும். ये कोई सपना नहीं था, सीधे सीधे हो रहा है। நேரடியா கர்த்தருடைய தூதனானவர் வந்துட்டார். सीधे सीधे परमेश्वर का दूत आ गया। கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னா யாரு? இயேசு கிறிஸ்துவே அதை அடையாளப்படுத்துகிறது. परमेश्वर का स्वर्गदूत मतलब कौन है? यीशु मसीह को ये दर्शाता है। தூதன் அல்ல, தூதனானவர். स्वर्गदूत नहीं, परमेश्वर का दूत। அவர் சொல்லிட்டாரு, திராட்சை சம்பந்தப்பட்டதை சாப்பிடக்கூடாது. उसने कह दिया कि अंगूर के रस ऐसे बातों को पीना नहीं है, முடி வெட்டக்கூடாது. बाल नहीं काटना है। அவன் நஸ்ரேயனாக இருப்பான். वो नाजरेन के रूप में அப்ப रहेगा। நஸ்ரேயனுக்கு சில சட்டங்கள் எல்லாம் நியாயப்பிரமாணத்துல तो கொடுத்திருக்கிறது. नाजरेन के लिए थोड़े कानून व्यवस्था में दिया गया है। செத்ததை எதையுமே தொடக்கூடாது. मरे हुए कोई बातों को से छूना नहीं है। ரெண்டாவது அந்த யார் நஸ்ரேயனா வளர்க்கப்படுகிறார்களோ जो याजक के रूप में बड़ा किया जाता है, அவனுடைய தாய் தகப்பன் உடன் பிறந்தவங்க இறந்தவனா போகலாம். उनके माता पिता और करीबी लोग गुजर गए तो वो जा सकता है, வேற யார் இறந்தாலுமே நீ போக கூடாது. और कोई भी गुजर जाए तो तुझे जाना नहीं அப்படி है। போனால் உன்னுடைய அந்த நஸ்ரேய விரதத்தை நீ இழந்து விடுவாய். ऐसे जाएगा तो तेरे नाजरेत का वो उसको तो खो देगा। நஸ்ரேய விரதம் ஒரு மகிமையானது. नाजरेत का जो तरीका है वो बहुत महिमा का है। அவங்கள தேவன் விசேஷமான ஒரு வல்லமையிலான பயன்படுத்துவார். उनको परमेश्वर विशेष एक सामर्थ्य के साथ इस्तेमाल करता இதெல்லாம் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முந்தி ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்ட ஒரு வரம். है। ये सब यीशु मसीह आने के पहले एक चिन्ह के रूप में दिया हुआ एक वरदान है। இல்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா, इसमें क्या कहा ஒரு गया है? ஆசாரியனா இருந்தாலும், एक याजक हो, ஒரு லேவியனா இருந்தாலும், एक लेवी हो, ஒரு தீர்க்கதரிசியா या இருந்தாலும், एक भविष्यवक्ता ஒரு हो, நசரேயனா இருந்தாலும், या एक नाजरेत हो, மனிதர்களுக்கு முழுமையான ஒரு வெற்றியையோ விடுதலையோ கொடுக்க முடியாது அப்படிங்கறத இதுல எழுதி இருக்கு. मनुष्य को परिपूर्ण एक छुटकारा नहीं दिया जा सकता करके ஆகவே நீங்கள் எல்லாரும் கர்த்தரையே தேடுங்கள். उसीलिए आप सब परमेश्वर की खोज அவருடைய कीजिए। வார்த்தையை
நம்புங்க. उसके वचन पर भरोसा அப்பதான் कीजिए, தேவன் தேடுகிற ஒரு நல்ல சந்ததியை நீங்கள் வளர்க்க முடியும். तब परमेश्वर ढूंढने वाला एक अच्छा संतान को வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். विजय का जीवन आप बिता सकते हैं। சிலர் சொல்லுவாங்க என்னுடைய வருமானம் என்னுடைய படிப்பெல்லாம் இதுதான், कोई कहते हैं कि मेरे कमाई मेरा शिक्षण सब इतना இதுல ही நான் மேல வர முடியாது. है, इसमें मैं ऊपर नहीं आ இது सकता हूँ। நம்முடைய சுயமான ஒரு நினைவு. ये हमारा खुद का एक विचार है, இது உன்னுடைய பலத்தினால அல்ல, ये आपके बल से नहीं, உனக்கு வருகிற ஆசீர்வாதம் தேவனால வரணும். आपकी ओर आने वाली आशीष है प्रभु से आना அது है। எப்படி இருக்கட்டும், वो कैसा भी क्यों हो, அவர் என்னை ஆசீர்வதிக்க விரும்பினால், वो मुझे आशीष करना அவர் चाहिए, என்னை உயர்த்த விரும்பினால், वो मुझे ऊंचा करना என்னுடைய चाहिए। படிப்போ என்னுடைய பதவியோ அல்ல, मेरे पढ़ाई या मेरे जो बड़े पोस्ट नहीं है, தேவனுடைய வார்த்தை எவ்வளவாய் நான் அனுபவிக்கிறேனோ அதை பொறுத்து தான். परमेश्वर का वचन कितना मैं अनुभव करता हूँ उसको ऊपर है। உங்களுக்கு தெரியுமா எத்தனையோ கம்பெனில आपको पता है कितने कंपनी में சாதாரணமாக பியூனா போனவங்க மேனேஜரா இருக்காங்க. साधारण प्यून बनकर जाने वाले मैनेजर बन गए हैं। எப்படி இதெல்லாம் कैसा அவருடைய संभव है? உண்மையான ஒரு நடவடை. उनका एक सच्चा चाल चलन। ஆனா தேவனே இப்படிப்பட்ட ஆட்களை சரியான நேரத்துல உயர்த்தி காண்பிக்கிறார். परमेश्वर ऐसे लोगों को सही समय में ऊंचा कर कर கண்டிப்பா बताया, கர்த்தர் செய்வார். निश्चय प्रभु करता है। அப்படிப்பட்ட நோக்கம் நமக்கு இருக்கணும். ऐसा विचार हमारे अंदर होना। அதனாலதான் இவங்களுடைய பின்மாற்றத்தெல்லாம் பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறார். इसलिए इनके गिरने वाली हर एक स्थितियों को बाइबल में लिख कर रखा है। அதாவது சிமியோனுக்கு எவ்வளவுதான் வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருந்தாலும் सिमसोन को कितना ही सामर्थ्य और आशीष दिया तो भी அவங்கள் அதை இழந்து போகிற ஒரு சான்ஸ் இருக்கு वो அவங்களுக்கு. उसे खोने का एक समय होता ஆனா है, தேவனுடைய வார்த்தை என்னை और நிலைநிறுத்தும். परमेश्वर का वचन मुझे खड़ा रखता है। இப்போ அவங்களுக்கு சொல்லிட்டாரு, இந்த மாதிரி எல்லாம் உன் பிள்ளைய வளர்த்துக்கப்பான்னு சொல்லிட்டாரு. अभी कह दिया कि तुम्हारे बच्चों को ऐसे ऐसा बढ़ा दो ஆனா करके। வளர்த்தாங்க. उन्होंने बड़ा ஆனா किया। வாலிப பிராயம் வரும்போது जवान होने के बाद அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை இழந்து போகக்கூடிய அளவுக்கு அவன் நடக்கிறான். उसने अपने दिए हुए उस अभिषेक को खोने के रूप में वो उसका चाल चलन இது हो गया। அவனால நடந்திருக்குமோ அவனுடைய தாய் தகப்பனாலயா? ये उसके वजह से हुआ है कि उनके माता पिता की वजह से? எப்படி कैसा? அவனா கெட்டு போயிட்டானா இல்ல தாய் தகப்பனுடைய कंट्रोल இந்த குழந்தை மீறி இருக்குமா? वो खुद खराब हो गया या उनके माता पिता के काबू से वो बाहर निकल गया? கண்டிப்பா இதுல தாய் தகப்பனுடைய குறை இருக்கிறது. निश्चय इसमें माता पिता की कमियां है। நிறைய குடும்பங்கள்ல நீங்க நடக்க பாருங்க. बहुत सारे परिवार में जैसे ही होता है। திருமணத்துக்கு முதையே இந்த பிள்ளைக்கு சரியானது சொல்ல மாட்டாங்க. हाँ, शादी के पहले बच्चों को बहुत सारी सही शिक्षा नहीं நம்ம देते हैं। கிறிஸ்தவங்க இப்படிதான் நடந்துக்கிடணும்னு சொல்லி கொடுக்கல. हम मसीह है, हम ऐसे ही चलना है ऐसा दिखाते हैं। இதெல்லாம் சொல்லி கொடுக்காம ये सब नहीं வேற बताते। அந்த பிள்ளை ஏதாவது ஒரு பையனை காதலிச்சு மேரேஜ் ஆகும்போது திரும்ப இவங்க கண்டிக்கும் போது நடக்காது. फिर वो बच्चा किसी से प्रेम करता है, फिर शादी का तैयारी होता है, तो फिर उसको शिक्षा देते हैं। तो ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, इसलिए प्रभु का वचन कहता பிள்ளை है ஆண்டவனை நடத்த வேண்டிய வழியில நடத்தினி बच्चों को चलाने के सही मार्ग में तो चला, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். वो बुजुर्ग होने के बाद भी उसे छोड़ेगा नहीं। அது சங்கீதத்துல வாஸ்தம் பாருங்க, उसे भजन संहिता में பிள்ளைகள் पढ़ा। கர்த்தரால் வருகிற சுதந்திரம் தான். बच्चे परमेश्वर की आने वाली स्वतंत्रता ஆனா है। வாலிப தன்மையில் அவன் இருக்கும்போது और जवानी में जब वो रहता था அவன் யார் மாதிரி இருக்கான்? वो किसके समान है? ஒரு பலவானுடைய கையில இருக்கிற ஆயுதத்தை போல. एक सामर्थ्य व्यक्ति के हाथों में हथियार ஒரு है। பலவானுடைய கையில ஒரு ஆயுதம் இருந்தா எப்படி இருக்கும்? एक सामर्थ्य व्यक्ति के हाथों में तलवार या कुछ அந்த होता है। ஆயுதத்தை வச்சு அவன் நினைச்சதை அடிப்பான். वो हथियार से वो जो चाहे उसे मार सकता है। அப்படியே உன் பிள்ளையும் இருக்கணும். वैसा तेरे बच्चा भी होना है। பலமுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து தான். हाँ, सामर्थ्य परमेश्वर यीशु है। அவருடைய கரத்துல உன் பிள்ளை பலமுள்ள அந்த தேவனுடைய கரத்துல உன் பிள்ளை இருந்தா அது பாக்கியம். वो सामर्थ्य वो परमेश्वर के हाथों में आपका बच्चा रहेगा तो बड़ा ஆனா सौभाग्य। சிமியோனுடைய சிம்சோனுடைய தாயோ தகப்பனோ पर सिमसोन के माता पिता அந்த பிள்ளைய கடைசி மட்டும் தேவனுக்கு பிரியமா நடத்த முடியல. उस बच्चे को आखिरी तक परमेश्वर का प्रिय चला नहीं पाए। இடையிலேயே அவன் வழி மாறுகிறது. बीच में ही उसका रास्ता बदल जाता தேவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையை மீறி போகிறான். है। परमेश्वर ने दिए हुए उस वाचा के विरोध जा रहा है। அதுக்கு முக்கியமான காரணம் அவனுடைய கண்ணை தான் சொல்லியிருக்கு. वो अहम उसका कारण उसकी आंखों को बताया गया பரம है। தரிசனத்தை இழந்தான், महिमा के दर्शन को खोया, அவனுடைய கர்த்தருடைய பலனை இழந்துட்டான், परमेश्वर ने दिए हुए सामर्थ्य को खो அவன் दिया, கொடுக்கப்பட்ட நோக்கம் எல்லாம் நிறைய காரியத்தை அவன் उसने இழந்துட்டான். बहुत सारी जो दिए हुई बातों को कामों को उसने खो दिया था। சிஷ்டப்படி முறைப்படி கூட அவன் மறிக்கவே இல்லை. सही तरीके से भी वो मरा नहीं है। வேதாகமத்துல இப்படிப்பட்ட தவறான வழியில நடந்த பிள்ளைகள், वचन में ऐसे गलत रास्तों में चलने वाले தாய் बच्चे, தகப்பனால பாதிக்கப்பட்டவர்கள், माता पिता के विरोध கவனம் செலுத்தாத பிள்ளைகள்,
ध्यान न देने वाले बच्चे வாழ்க்கையில ரொம்ப மோசமா போயிட்டாங்க. दुनिया में बहुत बुरे स्थिति में இந்த चले गए। கால வேளையில इस सुबह के समय में என்னுடைய பிள்ளை நல்ல வார்த்தைகளை கேட்டு நல்ல மாதிரி வளரணும். मेरे बच्चे अच्छे शब्द को सुनकर अच्छे तरीके से बढ़ना। அதான் ஆதியாகமத்துல முதல்ல சொன்னேன். इसलिए उत्पत्ति में मैंने நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? तू नंगा है इसे तुझे कौन बताया? அவன் சாப்பிட்ட பிறகு இந்த ரெண்டு பேருக்கும் சொன்னான். वो भोजन करने के बाद ये दोनों को देखकर இந்த कहा, ரெண்டு பேரையும் பார்த்தா நீங்க நிர்வாணிகள், दोनों को देखा तुम नंगे हैं, நீங்க தேவ சட்டத்தை तुमने மீறிட்டீங்க, परमेश्वर के वचन के विरोध कर இனி दिया, கடவுளை நீங்க சந்திக்க अब முடியாது, तुम परमेश्वर से मुलाकात नहीं நீங்க कर सकते, பாவிகள், तुम पापी हो। இந்த மாதிரி சொல்லி அவங்கள நிர்வாணப்படுத்தி விட்டுட்டு அவன் விலகிட்டான். ऐसे कहकर उसे नंगा कर कर वो हट गया। ஆனா இப்படிப்பட்ட ஜனங்களை தூக்கி எடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ऐसे வருகிறார். लोगों को उठा कर रखने के लिए यीशु मसीह दुनिया में। எல்லா அவமானத்திலையும் கர்த்தர் அந்த பிள்ளைகளை உருவாக்க முடியும். सारे अपमानों में परमेश्वर वो बच्चे को नया कर देता है। அவன் புழுதியில இருந்தாலும் தேவன் அவனை எழுப்பார். वचन कहता वो धूल में होगा तो भी परमेश्वर उसे தேவனுடைய வார்த்தை அந்த மனுஷனை உயிர்ப்பிக்கும். परमेश्वर का वचन वो मनुष्य को जो है जिलाता है। எப்படி? कैसे? வார்த்தைக்கு மேல ஒரு குழந்தைகளை நான் வளர்க்கும் போது वचन के अनुसार जब एक बच्चे को बड़ाई कर வார்த்தையை போல அந்த பிள்ளைகளை நடக்கணும்னா தாயும் தகப்பனும் அதுக்கு ரொம்ப முக்கியமான. वचन के अनुसार अपना बच्चा बढ़ना है तो माता पिता उसके लिए अहम है। கண்டிப்பா தேவனுடைய ஜனங்களாய் அவங்க மாற முடியும். निश्चय परमेश्वर के लोगों के रूप में वो बदल सकते கர்த்தர் எப்படி மாற்றுவார் பாருங்க. हैं। प्रभु कैसे बदलेगा देखिए। நான் மேரேஜ் ஆன ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். पहले मैं शादी के हुए एक घर में मैं गया था। அந்த பையன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எங்களுக்கு वो लड़के ने हमें बहुत मदद किया था। அந்த நிலம் எழுதி முடிக்கலாம் அவன் தான் செய்தான். पूरा जमीन कागजात लिखना सब उसने ही मदद की थी। எங்களுக்கு அவன் காரை கொடுத்தான். उसके कार को हमें दिया था। என்கிட்ட சொல்ல எங்கெல்லாம் போனோமோ அங்கெல்லாம் போங்க. उसने कहा आप जहाँ चाहते हैं जाना वहाँ जाकर எனக்கு அர்ஜென்ட்டா போகணும், நல்லா பைக்ல போறேன். हाँ मेरे को अर्जेंट जाना था इसलिए मैं बाइक में जा रहा அதே हूँ। மாதிரி எங்களை ஸ்டேஷன்ல கொண்டு விடுறதுக்கும் அவன் வண்டி தான் தந்தான். हाँ स्टेशन तक छोड़ने के लिए उसके गाड़ी दिया गया था। அந்த ஏரியா உள்ள போனோடனே பெரிய காம்பவுண்டு, நான் நினைக்க 10 சென்ட் இருக்கும். हाँ उस जगह पर जाते एक बड़ा सा कंपाउंड तकरीबन 10 सेंट का जमीन था। 3 फैमिली ஒரே கேட் உள்ள உட்கார்ந்திருக்காங்க. तीन परिवार एक ही कंपाउंड के अंदर बने हुए थे। மகன் மருமக बेटा बहू மகா அங்க இருக்கா, அவருடைய மாப்பிள்ளை இப்ப வருவாராம். बेटी भी है उसका दामाद कभी ஒரு कभी நல்ல आता है। சந்தோஷமான குடும்பம். एक बड़ा खुशी का परिवार, ஜெபம் பண்ணுகிற, அதாவது தெய்வத்தை சார்ந்து இருக்கிற குடும்பம். प्रार्थना करने वाले परमेश्वर पर निर्भर बने हुए எனக்கு परिवार। உண்மையிலே சந்தோஷமா இருந்தா. அவங்க எல்லாம் நான் போன உடனே எல்லாருமே ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. हाँ मुझे बहुत आनंद हुआ क्योंकि जैसे हम गए तो वो सारे लोग एक ही कमरे में आ गए थे। அந்த ஜெபம் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். प्रार्थना करने के लिए प्रभु ने अनुग्रह दिया। எப்பொழுதுமே நான் நீதியையும் நியாயத்தையும் செய்யணும், நான் போதிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க. हमेशा हम धार्मिकता की बातें और सिखाना है, बोलना है, तब परमेश्वर हमारे சிலர் बच्चों को। யோசிப்பாங்க நம்ம வந்து ஒரு ஊழியக்கார ஃபேமிலியா இருந்தா நம்ம பிள்ளைகளை பக்தியா வளர்த்தறலாம். कोई सोचते हैं मैं एक सेवक का परिवार होता तो मेरे बच्चों को भक्ति में चला। நாங்க சாதாரண குடும்பம், எங்க பிள்ளைகளை வளர்க்க முடியாது. हम साधारण परिवार है, हमारे बच्चों को ऐसे बढ़ा नहीं அப்படி இல்ல. सकते। ऐसा नहीं है। நல்ல பக்தியான குடும்பம் ஏலி தாத்தா குடும்பம். अच्छा भक्ति परिवार एली का था। ஏலி யாரு? एली कौन है? அவர் பிரதான वो ஆசாரியர். बड़ा याजक था, தேவ சமூகத்தில் நிற்கிறவர். परमेश्वर की उपस्थिति में खड़ा தேவனுடைய रहता था। வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி மத்தவங்களுக்காக பிரேயர் பண்ணக்கூடியவர். परमेश्वर के वचन को बताकर औरों के लिए प्रार्थना उठाने அவருக்கு பின்னால அவருடைய குடும்பமே இருக்கு. वाला। उसके पीछे उसका पूरा परिवार है, ஆனா நீதியை நியாயம் செய்யலையே. पर धार्मिकता और न्याय के कार्य किए नहीं என்ன है। காரணம்? क्या कारण है? பிள்ளைகளை சரியான வார்த்தையில நடத்தல. बच्चों को सही रास्तों में वचन में बढ़ाया नहीं। அவர் சொல்லுகிறாரு, वो कहता है தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறாரு, अपने बच्चों को देख எப்பா பிள்ளைகள் தவறு செய்தாங்கன்னா நான் பலி செலுத்துவேன். हाँ अगर बच्चे गलत करते हैं तो मैं बलि चढ़ा நம்ம दूंगा। சபையில் உள்ள யாராவது தவறு பண்ணா நான் பலி செலுத்துவேன். हमारे कलीसिया के कोई लोग गलत कार्य किए तो हम उनके लिए बलि चढ़ाते हैं, ஜெபம் பண்ணுவேன். प्रार्थना करते இந்த हैं। ஜெபம் இந்த பலியும் அந்த குடும்பத்துல உள்ள சாபத்தை நீக்கி ரட்சிக்கப்படுவாங்க. ये प्रार्थना ये बलि उस परिवार के श्राप को निकाल कर उद्धार पाते हैं। ஏலி தாத்தா சொன்னார் அப்படி. एली ताता कहता ஆனா है என் பிள்ளைகளை நீங்க செய்த பாவத்துக்கு பலியும் கிடையாது, ஜெபமும் கிடையாது. पर मेरे बेटे तुमने जो पाप किया उसके लिए ना कोई प्रार्थना है ना कोई बलि என்னால है, ஒண்ணுமே செய்ய मैं முடியாது. कुछ कर नहीं सकता हूँ। தயவுசெய்து மார்க்கங்க அப்படிங்கிறாரு. आप बदल जाइए ऐसा ஆனா कहता அந்த है, பிள்ளைகள் மாறவே पर இல்லை वो பாருங்க. लोग बड़े बदले नहीं ஆகவே है। எது முக்கியம்? इसलिए अहम क्या है? நான் என்ன வேலை செய்தாலும், வயல்ல வேலை செய்தாலும், கம்பெனில வேலை செய்தாலும், ஊழியம் செய்தாலும், मैं कोई भी काम करूँ, खेती में, कंपनी में या सेवा करूँ तो भी வசனத்தை தான் நான் சார்ந்து இருக்க வேண்டும். वचन पर मैं निर्भर रहना है। நான் என்ன வேலை செய்தாலும் தேவனுடைய வசனத்தோடு என் பிள்ளையை நான் வளர்க்கணும். कोई भी काम करूँ मैं परमेश्वर के वचन में मेरे बच्चों को बढ़ाऊं। 1 சாமுவேலின் புத்தகம் पहला सामुएल की किताब 4வது அதிகாரம் 21வது 22வது வசனம். चौथा अध्याय 21 और 22 वचन। 1 சாமுவேல் 4.
தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டு என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கப்போத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிட்டு என்றாள். और परमेश्वर के संदूक के छीन लिए जाने और अपने ससुर और पति के कारण उसने ये कहकर उस बालक का नाम इकबोद रखा. इस्राएल में से महिमा उठ गई. ஒரு குடும்பத்தினுடைய ஒரு பொல்லாத ஒரு நிலை பாருங்க. एक परिवार का एक बुरी परिस्थिति, பாவத்தினுடைய உச்ச நிலை அங்க வருகிறது. पाप का ऊंचा स्थान वहां पर हम அவ देख सकते குழந்தையை பிறக்கும் போதே சொல்லுகிறாள், हैं. वो बच्चा जन्म लेते समय ही कहती है, குழந்தைக்கு பேர் வைங்க, தெய்வ மகிமை எங்களை விட்டு விலகிட்டுன்னு சொல்லுங்க बच्चे அப்படிங்க. का नाम रखिए इकाबत, क्योंकि परमेश्वर की महिमा हमसे दूर हो गई है. ஆனா தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, प्रभु का वचन कहता है, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். बच्चे परमेश्वर की ओर से आने वाली அந்த स्वतंत्रता. பிள்ளைகள் பலவானுடைய கையில கொடுக்கப்பட்ட ஆயுதத்தை போல वो இருக்கணும். बच्चे बलवान के हाथों में दिए हुए हथियार के समान हैं. பிறந்த உடனே சொல்லுதா, என் பிள்ளை பிறந்ததுனால தேவ மகிமையே இல்ல. पर वो जन्म लेते ही कहती है, मेरा बच्चा जन्म लेते ही என்ன காரணம்? क्या कारण है? தேவ மகிமையில விட்டு குடும்பமே விலகி நிக்கும். परमेश्वर की महिमा को छोड़कर पूरा परिवार अलग है. ஆனா நம்ம சூழ்நிலையெல்லாம் பார்க்க கூடாது. स्थितियों को नहीं देखना है. நான் எப்படிப்பட்டல இருந்தாலும் தெய்வ பிரசன்னத்தை நாட வேண்டும். मैं कैसे भी क्यों ना हो, परमेश्वर की प्रसन्नता தேவனோடு के, வாழுகிற ஒரு அனுபவம். परमेश्वर के साथ जीने का अनुभव, அவருடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் உட்காரணும். उसके उपस्थिति में थोड़ा खड़ा அத बैठना है. தேவன் ரொம்ப விரும்புகிறார். परमेश्वर बहुत चाहता है. யாரெல்லாம் அப்படிப்பட்ட அனுபவத்துல இருக்கிறார்களோ, जो जो ऐसे अनुभव में है, கொஞ்ச நேரமாவது ஆண்டுடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுகிறது, थोड़ा देर प्रभु के उपस्थिति में प्रार्थना வசனம் करना, வாசிக்கிறது, वचन पढ़ना, தியானிக்கிறது, ध्यान करना, நிச்சயமாக இந்த குடும்பங்களை கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். निश्चय ऐसे परिवार को परमेश्वर ऊंचा நம்ம रखता है. இருதயத்துல நினைக்கிறது தான் வாக்கியம் பண்ணுகிறார். हम हृदय में जो सोचते हैं वो सब सफल करता கொஞ்சம் है. யோசித்து பாருங்க, நிறைய நேரம் நம்ம நிறைய ஜெபம் பண்ணிருப்போம், थोड़ा सोच कर देखिए, बहुत समय में बहुत प्रार्थना किए நிறைய होंगे, கிடைக்கல, बहुत सारा मिला नहीं, ஆனா கேட்காத தந்திருக்கிறாரா? पर बिना मांगे हुए बहुत चीजों को हमें दिया நிறைய है. தந்திருக்கிறார். बहुत कुछ दिया. நிறைய காரியம் எனக்கு தேவை, எனக்கு தெரியல, बहुत सारी जरूरतें थी मुझे, पर मुझे पता ஆனா नहीं, நான் கேட்கல. पर मैंने मांगा नहीं. இந்த ஜெபத்துல நிறைய காரியம் கேட்கப்படாத மாதிரி தான் தெரிகிறது. प्रार्थना में बहुत सारी बातें नहीं मांगी ஆனா हुई, கேட்காததையும் கர்த்தர் எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். बिना मांगे हुए को प्रभु मुझे देखकर मुझे आशीष किया எனக்கு है. அந்தந்த வேளையில வேண்டிய நன்மைகளை அவர் கர்த்தர் उस செய்திருக்கிறார். समय में आने वाली अच्छी भलाई को प्रभु ने ஆகவேதான் दिया. அவர் நல்லவர், उसीलिए वो अच्छा है, அவர் நன்மை செய்கிறவர். वो भलाई करने वाला है. ஆகவே எப்பொழுதும் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும். इसलिए हमेशा हम बड़े அது सौभाग्य வசனத்தின் மூலமா தான் கிடைக்கிறது. वो वचन के द्वारा ही मिलता है. யாத்ராகமம் 3வது அதிகாரத்துல निर्गमन 3रा अध्याय, நல்ல அருமையான ஒரு குடும்பம். 2வது அதிகாரம் 2रा वचन, முதல் 2 வசனம் வாசிக்கலாம். 2வது அதிகாரத்துல முதல் 2 வசனம். 2रा अध्याय के पहला 2 वचन. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை வாகமணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். लेवी के घराने के एक पुरुष ने एक लेवी वंश के स्त्री से विवाह कर लिया. वह स्त्री गर्भवती हुई और उसका एक पुत्र उत्पन्न हुआ, और यह देखकर कि यह बालक सुंदर है उसे 3 महीने तक छिपा रखा. இந்த அழகு அப்படின்னு இங்க போட்டிருக்கு பாருங்க. ये सुंदर ऐसा करके दिया गया புதிய है, ஏற்பாட்டுல விசுவாசம் அப்படின்னு पर மாற்றப்பட்டிருக்கு. नए नियम में विश्वास करके बदल दिया गया है. அழகு, அந்த பிள்ளை அழகா இருந்ததுதான், वो बच्चा बालक सुंदर அதனால இந்த था, பிள்ளைய காப்பாற்றணும், எப்படியாவது இந்த பிள்ளைய நான் காப்பாற்றி வளர்க்கணும். इसलिए बच्चे को बचाने, कैसे भी उस बच्चे को बचाकर बड़ा பரிசுத்த करना. ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் எழுதுகிறார், पवित्र आत्मा नए नियम में लिखते அவள் हैं, விசுவாசத்தினாலே அந்த குழந்தையை அப்படி वो காப்பாற்றுகிறார். विश्वास के वजह से उस बच्चे को ऐसा बचाता है. தாயும் தகப்பன் எடுக்கிற ஒரு முடிவு, माता पिता लेने वाला एक बातें, அதாவது பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். बच्चे परमेश्वर के आने वाली स्वतंत्र இந்த है. பிள்ளைய அந்த மாதிரி அவ நினைக்கிறா, இந்த குழந்தைய நான் தேவனுக்கு பிரியமாய் வளர்க்க इस வேண்டும். बच्चे को वो सोचते हैं मैं कैसे भी परमेश्वर का प्रिय बनकर बढ़ाता हूं. எவ்வளவு நாள் தான் வளர்க்க முடியும்? कितना दिन बढ़ा सकती है? அந்த ஊர்ல உள்ள தவறான கட்டளை उस गांव के गलत आज्ञाएं 3 மாசம் அவளால வளர்த்தா, 3 महीना केवल वो उसको बड़ा कर அதுக்கு सके. பிறகு அவளால வளர்க்க முடியல. उसके बाद उसे बड़ा नहीं पाया. நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2வது அதிகாரத்துல आप देखेंगे तो दूसरे अध्याय में 25 வசனம் தான் இருக்கு. केवल 25 वचन है. இந்த 25 வசனத்துல அவருடைய பிறப்பு, उस 25 वचन में उसका जन्म, குழந்தை பராமரிப்பு அவங்க அம்மா,
जो बचपन में उसे बढ़ाना उसकी माता, திரும்ப அரண்மனையில ஒரு 40 வருஷம், जो राज्य में 40 साल, திரும்ப 40 வருஷம் ஆடு மேய்க்கிறாரு. फिर 40 साल भेड़ चराता அந்த है। முடிவுல 25வது வசனம் முடியுது. वो अंत में 25वां वचन खत्म होता है। மோசேனுடைய 40 வயசு உள்ள 40 80 வயசு அந்த 25வது வசனத்திலே முடிச்சிட்டாரு. मूसा का 40 80 साल उस पूरे अध्याय में खत्म कर देता ஆனா है। இதனுடைய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, पर उसका अहम कारण क्या है? அந்த குழந்தையை வளர்க்க முடியாம அவன் நாடல் பெட்டியில விட்டு நதியில போக விடுகிறாள். और बच्चे को बढ़ा नहीं पाई तो उसने एक टोकरी बनाया और उसे नाइल नदी में छोड़ दिया। வீட்டுல வச்சிருந்து யாரும் பார்த்தா தாயையும் கொன்றுறான், தகப்பனையும் கொன்றுறான், குழந்தையும் கொன்றுறான். अगर उस बच्चे को रखे हुए किसी ने देख लिया तो माँ को भी मार देंगे, बच्चों को भी और पिता को ஏன்னா भी। ஆண் பிள்ளைகளை வளர்க்க கூடாதுங்க அந்த சட்டம். क्योंकि लड़कों को जन्म नहीं देना ऐसा एक कानून ஆனா है। விசுவாசத்துல வளர்த்துட்டான். पर विश्वास में उसने बढ़ा दिया। விசுவாசம் நிறைய காரியங்களை சாதித்து விட்டது. विश्वास बहुत कार्य को सफल அடுத்த कर दिया। விசுவாசம், दूसरा இந்த विश्वास, பிள்ளை நீ வளர்ந்து வெளியே வந்தா கண்டிப்பா உலகத்துக்கு தெரியும். और ये बढ़कर बाहर आएगा, दुनिया को मालूम हो जाएगा। அதனால அதுக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்யணும். इसलिए उसके एक अच्छा कार्य करना है। அதுக்கு தான் அவர் நல்ல அன்னைக்கு ஜெபம் பண்ணி அந்த நாடல் பெட்டி உள்ள வச்சு நதியில போட்டுதான். वो प्रार्थना कर कर वो टोकरी बनाया और उसे नदी में छोड़ இது दिया। எல்லாம் தேவனே ஆலோசனை கொடுத்து செய்த மாதிரி ऐसा நடந்திருக்கிறது. परमेश्वर उसे सलाह देकर करने को रखा ऐसा இப்ப लगता है। அம்மா அங்க நதியில போடுகிறாள், அவருடைய அக்கா அங்க போய் முன்னால நிக்கிறா. माँ यहाँ पर नदी पे छोड़ रही है, उसकी बहन आगे जाकर खड़ी है। அப்ப அவங்க அக்காவை முதலாவது ராஜ அரண்மனையில ராணிக்கு வேலை செய்ததுக்கு கர்த்தர் அப்பாயின்ட் பண்ணி விட்டுட்டார். हाँ, उसके पहले ही उसकी बहन को परमेश्वर ने रानी के मददगार के रूप में उस सिंहासन में नौकरी में भेज அப்ப दिया। முதலாவது அரண்மனையில போய் வேலை செய்தது ஆரோனுடைய அக்கா. हाँ, पहला ஆரோன் நம்ம மோசேனுடைய அக்கா. हाँ, पहला वहाँ पर राज्य में नौकरी करने वाली मूसा की बहन। இப்ப திரும்ப தேவனே அந்த வழியை வகுக்கிறார். அந்த ஆதாமே அந்த மோசே என்ன செய்யணும், அரண்மனைக்கு போயிட்டு திரும்ப தெய்வ சமூகத்துக்கு வரணும். हाँ, फिर से परमेश्वर वो रास्ता बनाता है कि मूसा राज्य में जाकर फिर से मसीह की उपस्थिति में। அரண்மனைக்கு போயிட்டு வெளியே ஒரு தேவ ஜனமா வரன்னா கஷ்டம், हाँ, जो सिंहासन में जाकर फिर से परमेश्वर का दास बनकर आना बहुत कष्ट की बात ரொம்ப है। கஷ்டம். இன்னைக்கு உள்ள ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சம்பளம் கூடின உடனே भक्ति குறைஞ்சிரும். आज के लोगों को ही हम देख सकते हैं, जैसे पगार बढ़ता है उनकी भक्ति कम हो जाती है। வேலையில் உயர்வு இருந்தாலே பக்தி குறைஞ்சிரும். काम में बढ़ोतरी हुआ तो उनका भक्ति कम हो இப்போ जाता இவர் அரண்மனையில் போனா எல்லாமே உயர்ந்துரும். है। अब ये राज्य में जाएगा राजा बनकर तो सब कुछ ऊंचा हो जाएगा। என்னெல்லாம் உயர்ந்துரும், क्या क्या बढ़ பதவி जाएगा? உயர்ந்துரும், படிப்பு உயர்ந்துரும், எல்லாமே உயர்ந்துரும். स्थान बढ़ जाएगा, पढ़ाई सब कुछ उसका बढ़ जाएगा। அதுக்கு பிறகு அப்பா ஆண்டவர்ட்ட வரேன்னா ரொம்ப கஷ்டம் उसके தான். बाद प्रभु के पास आना बहुत कष्ट ஆனா बात है। தாயின் தகப்பனுடைய தியாகம், पर माता पिता का त्याग, அவருடைய விசுவாசம், उनका विश्वास, இந்த மோசையை கொண்டு தண்ணியில அப்படி விடையும் वो मूसा को पानी में छोड़ते அந்த हैं। ராணி அவளை பார்க்கிறாள். रानी उसे देखती है, அந்த குழந்தையை போய் பார்த்த உடனே उस बच्चे को देखकर அந்த குழந்தை அழுகிறது. वो बच्चा रोता है। வாசிக்கலாம் 2வது அதிகாரத்துல पढ़ेंगे दूसरा अध्याय 6வது வசனம். 6वां वचन। அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள், பிள்ளை அழுதது. அவள் அதின் மேல் இரக்கமுற்று, இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றாள். जब उसने उसे खोलकर देखा कि एक रोता हुआ बालक है, तब उसे तरस आया और उसने कहा, यह तो किसी इब्री का बालक होगा। உடனே ஒரு நல்ல அருமையான ஒரு ஆலோசனை சொல்றா பாருங்க 7வது வசனத்துல. तुरंत वो एक अच्छा सलाह बताती है। 7वां அப்பொழுது वचन। அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். वह बालक की बहन ने फिरौन की बेटी से कहा, क्या मैं जाकर इब्री स्त्री में से किसी धाई को तेरे पास बुला ले आऊं, जो तेरे लिए बालक को दूध पिलाए करे। பஸ் இந்த குழந்தைய உனக்காக வளர்ப்பதுக்கு நான் ஒரு தாயை கொண்டு வரேன். इस बालक को तेरे लिए बढ़ाने के लिए मैं इसके लिए एक माँ को ले आती हूँ। என்ன சொல்றாங்க மிரியாம்? क्या कहते हैं मिरियम? இந்த குழந்தைய அம்மா நீங்க ஆசைப்பட்டு எடுத்தீங்கல்ல, हाँ, इस बच्चे को अपने बहुत आशा कर कर हाथ में लिया இந்த है। குழந்தைய வளர்க்கிறதுக்கு நான் ஒரு தாயை கொண்டு வரட்டுமா? इसे बढ़ाने के लिए मैं एक माँ को ले आ जाऊँ क्या? எதுக்கு அந்த தாய்? क्यों वो माँ இந்த चाहिए? குழந்தையை ராணியினுடைய இஷ்டப்படி வளர்க்கணும். इसे बच्चे को रानी की मर्जी के अनुसार बड़ा करना ராணி है। வீட்டுல கொண்டு விட்டுறணும். रानी के घर में छोड़ देना है, அதுதான் வளர்க்க சொன்னாங்க. इसीलिए बढ़ाने के ஆனா लिए। இவ யாருக்காக வளர்க்க? पर ये किसके लिए बढ़ा रही है? தேவனுக்காக வளர்த்து விட்டார். मसीह के लिए बढ़ा रही है। இங்கதான் ஒரு பெரிய ஒரு அற்புதமே நடந்து
நடந்திருக்கிறது. यहाँ एक बड़ा अद्भुत कार्य हुआ है। குழந்தையை எப்படி யாருக்காக வளர்க்கிறார்கள்? मसीह बच्चे को किसके लिए हम बढ़ाते हैं? அவ சம்பளமே கொடுக்கா. वो पगार भी देती है। ஒருவேளை இந்த பையன் ஏதோ சாப்பாடோ இல்ல சோப்போ ஏதோ ஒரு காரியத்தை அதிகமா கேட்டதான்னு வைங்களேன், अगर ये बच्चा खाना या साबुन कुछ भी अधिक मांगा தாய் होगा, பால் காணல இன்னும் வெஸ்டா இவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும். हाँ माँ का दूध काफी नहीं है और कुछ उसे भोजन देना है। அந்த மிரியாம் போய் சொல்லுவாங்க, அம்மா அம்மான்னு சொல்ல முடியாது, मिरियम जाकर वहाँ माँ करके भी नहीं कह सकती है। அந்த குழந்தைய வளர்க்க அம்மா சொன்னாங்க, அந்த பையனுக்கு ஏதோ செலவுக்கு காணாதான் இன்னும் கொஞ்சம் பைசா கூட்டி கொடுங்க. उस बच्चे को बढ़ाने के लिए उस माँ ने कहा कि अब नहीं होगा और थोड़ा पगार बढ़ा के दे। கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? उसे देंगे कि नहीं? ராணி கண்டிப்பா முதல்ல அப்படின்னு சொல்லி தான் கொடுத்திருக்கு. हाँ रानी ऐसे कहा है उसे देती। இந்த பிள்ளையை நீ வளர்க்கணும், நான் சம்பளம் கொடுப்பேன். इस बच्चे को तो बड़ा करना है, मैं तुम्हें पगार ஆகவே மோசேயினுடைய தாய் தான் வளர்க்கறாங்க. दूंगी। मूसा की माँ उसे बड़ा करती है। பணம் யாரு கொடுக்கா? पैसा कौन देता है? அரண்மனையில இருந்து கொடுக்காங்க. और राज्य से जा रहा है। தேவனே இந்த அருமையான காரியத்தை செய்வதற்கு முக்கிய காரணம் परमेश्वर ये अद्भुत कार्य करने का अहम कारण है அவருடைய தாயின் தகப்பனுடைய விசுவாசம். उनके माता पिता का विश्वास। என் பிள்ளை தேவ சமூகத்துல காணப்படணும். मेरा बच्चा परमेश्वर के उपस्थिति என் में பிள்ளை தேவனுடைய அந்த பலமுள்ள கரத்துல பலமுள்ள ஆயுதமா இருக்கணும். मेरा बच्चा सामर्थ्य हाथों में सामर्थ्य हथियार होना அப்படி है। ஒரு நினைவு இருந்தது. ऐसा एक विचार था। அந்த வளர்க்கக்கூடிய காலத்துல அப்படியே போதிச்சிட்டாங்க. उस बढ़ते समय में उसने ऐसे ही सिखा दिया। என்ன போதிச்சிட்டாங்க? क्या सिखा दिया? நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை, हमारा परमेश्वर का सामर्थ्य, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு சொல்லப்பட்ட விசுவாசம், अब्राहम ईसाक याकूब को कही हुई இத विश्वास की சொல்லி बात। சொல்லி வளர்த்ததுனால தான் इसे कह कर उसे बड़ा அந்த किया। குழந்தை நல்லா வளர்ந்திருக்கு. वो बच्चा बड़ा अच्छा हुआ। அப்போ நான் நினைக்கிறேன் இந்த வளர்க்கறதுக்கு யாரோ பைசா கொடுக்காங்கல்ல? हाँ मेरे को लगता है ये जो उसे बढ़ाने के लिए कोई पैसा देता है। யார் பைசா கொடுத்தது? कौन पैसा दिया है? மோசே வளர்க்கறதுக்கு பைசா கொடுக்கிறது யார்? मूसा को बढ़ाने के लिए किसने पैसा दिया? பார்வோனுடைய फिरौन குமாரத்தி தான் பைசா கொடுத்திருக்காங்க. फिरौन की बेटी ने पैसा दिया। அப்ப நம்ம குழந்தைய வளர்க்கறதுக்கு யார் பைசா तो தருவா? हमारे बच्चों को बढ़ाने के लिए कौन पैसा देगा? தரணும் இல்ல, குழந்தையெல்லாம் வளர்க்க முடியாதுல்ல. बच्चे को बढ़ाना है तो पैसे की जरूरत है। மோசே வளர்க்கறதுக்கு ஒரு பணம் தேவைப்படுது. मूसा को बढ़ाने के लिए पैसे की அவன் आवश्यकता थी, சம்பளம் கொடுக்க. वो पगार இப்ப देती है। நம்ம பிள்ளை வளர்க்கறதுக்கு யார் பைசா हमारे கொடுக்குறது? बच्चों को बढ़ाने के लिए कौन पैसा देता है? அவ நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை தான். तो हमारे दिए हुए काम वही है। அப்ப நமக்கு யார் வேலை கொடுத்தது? तो हमें काम किसने दिया है? ஏசப்பா தான் கொடுத்திருக்காங்க. यीशु ने ही दिया है। எதுக்கு? किस लिए? நான் பிள்ளைய நல்ல மாதிரி வளர்க்கணும். हम बच्चे को अच्छे तरीके से बढ़ाना நமக்கு है। என்ன வேலை கிடைச்சாலும் சரி, हमें कोई भी काम में ना அது ஒரு கடையா இருக்கட்டும், वो एक दुकान हो, ஒரு டியூஷனா இருக்கட்டும், ट्यूशन हो, இல்ல டீச்சர், ஏதாவது என்ன வேலைனாலும் சரி, टीचर या कोई भी कुछ ना काम क्यों ना தேவன் हो। உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு எதுக்கு தெரியுமா? प्रभु ने यहाँ पे क्यों दिया है? உங்க பிள்ளைகளை தேவனுக்கு பிரியமா வளர்க்கணும். और बच्चों को आप परमेश्वर का प्रिय बना, நீங்களும் தேவனுக்கு பிரியமா வளரணும். आप भी परमेश्वर का प्रिय बनकर बढ़ना நம்ம है। நினைக்கிறோம் மோசைக்கு மட்டும் தான் அந்த மாதிரி பணம் கொடுத்திருக்க हमें அப்படின்னு. लगता है कि केवल मूसा को ऐसा पैसा दिया இல்ல है। இல்ல, நமக்கும் கொடுத்திருக்கிறார். हमारे लिए भी प्रभु அப்ப ने நமக்கு दिया। கொடுக்கப்பட்ட எந்த ஒரு வருமானமா இருந்தாலும் हमारे लिए दिए हुए कोई भी वहाँ पर कमाई அந்த क्यों ना हो, வருமானத்துல நானும் தேவனுக்கு பிரியமா நடக்கணும். उस पगार में मैं भी परमेश्वर का प्रिय என் बनकर, பிள்ளைகளும் தேவனுக்கு பிரியமா मेरे வளரணும். बच्चे भी प्रिय बनकर चलना அது है। எதுனாலும் சரி. और कुछ भी क्यों ना हो, காரணம் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு கண்டிப்பா பணம் வேணும். क्योंकि बच्चे को बढ़ाने के लिए निश्चय पैसे की அந்த आवश्यकता பணம் யாரோ கொடுக்கணும். है। वो पैसा कोई देना है, யாரோ கொடுத்தாங்க. कोई दिया है। அப்ப நமக்கு தேவன் கொடுத்த வேலை, तो हमें प्रभु ने दिया हुआ काम, கர்த்தர் கொடுத்த ஒரு தொழில், परमेश्वर ने दिया हुआ एक काम है। அது தேவ சமூகத்துல நான் நன்றி சொல்லணும். उसे प्रभु के ऊपर से मैं ஆண்டவரே, धन्यवाद என் करता हूं। பிள்ளைகளும் நானும் குடும்பமாக நல்லா இருக்கணும்னா நீங்க கொடுத்த வேலைக்காக நன்றி. प्रभु मैं और मेरे बच्चे अच्छा रहना है तो आपने दिए हुए काम के लिए அதனால धन्यवाद। தான் கர்த்தர் சொல்றார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும். इसलिए प्रभु कहता है तेरे हाथ के प्रयास को तू அதை खाना है அந்நியம் சாப்பிடக்கூடாது. और कोई खाना नहीं है। நானே அதை எடுத்து உபயோகப்படுத்த मैं வேண்டும். उसे लेकर इस्तेमाल करना। கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாருக்குமே தந்திருக்கிறார். प्रभु ऐसे आशीष हम हर एक को दिया है। நம்பிக்கை இருக்கா? நான் செய்கிற வேலை கர்த்தர் தந்தது. भरोसा है कि प्रभु को कि हमने हमें जो मिला हुआ काम எனக்கு प्रभु ने கிடைக்கப்பட்ட दिया। வருமானம் சின்னதோ பெருசோ அதை கர்த்தருடைய சமூகத்துல கொடுத்து ஜெபம் பண்ணி நான் பெற்றுக்கொள்ளும் போது அது பெரிய காரியத்தை செய்யும். मुझे दिया हुआ कमाई छोटा बड़ा वो प्रभु की उपस्थिति में लेकर ஆமா. करना वो बड़े काम அவர் 2 மீன் 5 அப்பத்தை அவர்கிட்ட கொடுத்து வாங்கினாங்க. 5 रोटी 2 मछली को केवल प्रभु को देकर लिए हैं। பஸ் மாற்றம் நடந்துச்சு. बदलावट को ஏன் நம்ம வீட்ல நடக்காதா? क्यों हमारे घर में नहीं हो सकता ஏன் है? நம்ம பைசா 20,000 அல்லது 50,000 தேவன்கிட்ட கொடுத்து வாங்கினா क्या हमारे पैसे 20,000 50,000 प्रभु को देकर அப்படியே लिए கொண்டு तो சர்ச்சில் வைக்க சொல்லல. ऐसे ही कलीसिया में नहीं அதை रखना। வாங்கி ஏசப்பா நீங்க கொடுத்த சம்பளத்துக்கு நன்றி, उसे लेकर यीशु के उपस्थिति में प्रभु आपने दिया हुआ इस இது पगार के என் लिए धन्यवाद। குடும்பத்துக்கு போதுமானதா இருக்கணும், நிறைவா இருக்கணும், மீதி வரணும். ये मेरे परिवार के लिए बहुतायत होना है, बचना है और
भरपूर रहना है। நாமளே அதை கரங்கள்ல வச்சு ஜெபம் பண்ணி அதுக்கு பிறகு கடன் அடைக்கணும் எடுத்து கடன் அடைச்சிடணும். हम उसे अपने हाथों में लेकर प्रार्थना कर कर उसके बाद उधार சபைக்கு चुकाना। கொடுக்கணும், அது தனியா எடுத்து வச்சிடணும். हाँ, कलीसिया को जो देना वो अलग से ले கடன் रखना। வாங்காத ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் வழி செய்வார். बिना उधार का जीवन बिताने के लिए प्रभु रास्ता देता है। காரணம் கர்த்தர் நம்மை வளர்ப்பதற்கு அவர்தான் பொறுப்பாளி. क्योंकि हमें बढ़ाने के लिए परमेश्वर जिम्मेदार है। தேவனுக்காக அந்த குழந்தையை அவர் வளர்த்தார். परमेश्वर के लिए उसने बच्चे को बड़ा किया। மோசே யாருக்காக வளர்த்துட்டா? मूसा किसके लिए बढ़ा था? பார்வோனுடைய குமாரத்திக்காக வளர்க்கல, फिरौन के पुत्र के लिए नहीं, पुत्र அவள் के लिए வளர்த்தது उसने बढ़ाया தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு குழந்தையை வளர்த்தார். परमेश्वर के सामने खड़े रहने वाला एक बच्चा बना। 6 வயசுக்கு உள்ளதான் இருப்பான், 6 साल के अंदर ही இல்ல होगा, 5 வயசுக்கு உள்ள இருக்கலாம். 5-6 साल के இந்த होगा। 5 வயசுலயே தேவனுக்கு முன்பாக அவருடைய கரத்துல கொடுக்கிற ஒரு பலமுள்ள ஆயுதமாக மோசேயை அவருடைய தாய் வளர்த்துட்டார். परमेश्वर की उपस्थिति में खड़े रहने के लिए उसके हाथों में देने के लिए एक सामर्थ्य हथियार के எவ்வளவு रूप ஒரு में மகிமையான காரியத்தை செய்திருக்கிறார். कितना महिमा के कार्य को दिया है। புதிய ஏற்பாட்டிலும் கூட தீமோத்தேயுடைய தாய் அந்த மாதிரி செய்திருக்கிறார். नए नियम में तिमोथी की माँ ने भी ऐसे ही किया அப்பா அதுக்கு ஒத்து வரல, था। पिता उसके संगति में नहीं था ஏன்னா ஒரு வாலிப பையன், அவனுக்கு விருத்த சேன மண்டலம்னு பைபிள் சொல்லுகிறது. क्योंकि वो जवान था और उसको खतना नहीं किया था। அம்மா யூத பெண்ணு, அப்பா கிரேக்கன். माँ यहूदी थी, पिता ग्रीक था। ஆனா பவுல் சொல்லுகிறார், நீ சிறு வயது முதல் வேத வார்த்தைகளை அறிந்திருக்கிறாய், पौल कहता है तो छोटे बचपन से ही परमेश्वर के वचन को நீ जाना है। தேவனுக்கு பயந்தவன். तो प्रभु के भय मानने உங்க அம்மாக்குள்ள ஒரு நம்பிக்கை விசுவாசம் இருந்தது, तेरे माँ के अंदर वही विश्वास அந்த था, விசுவாசம் உங்க பாட்டிக்குள்ள இருந்தது, वही विश्वास तुम्हारे नानी அதே के अंदर था। விசுவாசம் உனக்குள்ள இருக்கிறது. आज वही विश्वास तेरे अंदर உன்னுடைய भी है। கண்ணீருள்ள ஜெபத்தை நான் பார்க்கிறேன். तेरे आंसू की प्रार्थना को मैं सुनता हूँ। எவ்வளவு மகிமையான ஒரு சாட்சி சொல்றாரு தீமோத்தேயை பத்தி பாருங்க. कितना महिमा का गवाही देता तीमोथी அதே को। போலதான் மோசேயும் தேவனுக்காக ஒரு பலமுள்ள பிள்ளையை அவர் வளர்த்து விட்டார். वैसे ही मूसा परमेश्वर के लिए एक सामर्थ्य बच्चे के रूप में நம்மளும் संभाला। தினமும் அந்த பிள்ளைகளை சின்ன குழந்தையா இருக்கும்போது கரங்கள்ல வச்சு ஜெபிக்கணும். हम भी हर दिन बच्चे को जब छोटे हैं उसको अपने हाथों में लेकर இல்ல प्रार्थना करें। படுக்கும்போது தூங்கும்போது தலையில கை வச்சு ஜெபம் பண்ணணும். या सोते समय उनके ऊपर सिर के ऊपर हाथ ஏன்னா அந்த रखकर அதிகாரத்தை கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்திருக்கிறார். वो अधिकार को प्रभु ने अपने लोगों को दिया है। தவறான வார்த்தையை பேசினவன் தவறானதை பேசிட்டான். गलत शब्दों को कहने वाला गलत बातों को कह दिया। இயேசுவானவர் நமக்கு சொல்லுகிறார், यीशु मसीह हमें நீ कहता है உலகத்துக்கு வெளி, तू दुनिया के लिए उजाला நீ है, உலகத்துக்கு உப்பு, तू दुनिया के लिए नमक நீ है, கட்டுகிறது கட்டப்படும், तू बांधेगा तो बंधा நீ जाएगा, அவிழ்க்கிறது तू அவிழ்க்கப்படும். खोलेगा तो खुल இது दिया जाएगा। தேவன் நமக்கு சொன்ன நல்ல ये வார்த்தைகள். प्रभु ने हमारे लिए कही अच्छी இந்த बात। நல்ல வார்த்தைகளை इस अच्छे बातों நான் को என் பிள்ளைகளுக்கு போதிக்கணும். मैं अपने बच्चों எல்லா को सिखाना। சூழ்நிலையும் கர்த்தரை நீ நம்பி இருக்கணும். हर एक स्थिति में परमेश्वर पे तुझे भरोसा करना। படிப்புல நீ மேல வந்தாலும் தெய்வத்தை மறக்க கூடாது. पढ़ाई में तो ऊपर आए तो भी परमेश्वर को ஒருவேளை भूलना நீ नहीं। கீழே இருந்தாலும் கர்த்தரை விடக்கூடாது. अगर तू नीचे है तो भी प्रभु को छोड़ना தேவன் नहीं। உன்னை மாற்றுவார். प्रभु तुझे बदलेगा। இந்த வார்த்தையினால தான் நான் புதுப்பிக்கப்பட முடியும். इस वचन के द्वारा हम नए किए जा सकते हैं। அந்த மோசேயை புதுப்பிக்கப்பட்டது எப்படி? उस मूसा को नया कैसे किया? ஆண்டவருடைய வார்த்தை தான். प्रभु का वचन। அந்த வார்த்தை மூலமா, அந்த வார்த்தை எங்க இருந்து வருதுன்னா ஆபிரகாம்கிட்ட இருந்து வருகிறது. वो वचन कहाँ से? अब्राहम से आता है। ஆபிரகாமுக்கு எங்க இருந்து கிடைச்சது? अब्राहम को कहाँ से मिला? கர்த்தரே சொல்லுகிறார், प्रभु स्वयं कहता நான் है, என்னுடைய வார்த்தையை ஆபிரகாமுக்கு சொல்லுவேன். मैं मेरे वचनों को अब्राहम से कहूंगा। ஆபிரகாம் பெரிய சந்ததியா ஆக போறான். अब्राहम बड़ा संतानी बनता है। அவன் தன்னுடைய சந்ததிக்கு वो சொல்லுவான், अपने संतानों को அந்த बताएगा। சந்ததி அவன் பிள்ளைக்கு சொல்லும். वो संतान अपने बच्चों को இவர்கள் எனக்கு முன்பாக உத்தமமாக बताएगा। நிற்பார்கள். ये लोग मेरे सामने सच्चाई से இன்னைக்கு करें। நம்முடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும். आज हम हमारे परिवार को तैयार நம்முடைய करना, பிள்ளைகளை சரியான இடத்துல நிறுத்தணும். हमारे बच्चों को सही स्थान में बिठाना தேவன் है। அதற்காகத்தான் நம்மளை என்ன செய்கிறாரு? உருவாக்குகிறார். प्रभु इसीलिए हमें वो बनाता है। பைபிள் சொல்லுகிறது, बाइबल बताती है தேவனுக்கு முன்பாக மோசே வல்லவனாக இருந்தார். परमेश्वर मूसा परमेश्वर के सामने கடைசி सामर्थ्य था। உபாகமம் கடைசி அதிகாரத்துல கடைசி வசனம் வாசிப்போம். हाँ, உபாகமம் व्यवस्था विवरण आखिरी अध्याय का आखिरी वचन पढ़ेंगे। முகமுகமாய் அறிந்த மோசே போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். லாஸ்ட் வச்சன், और उसने सारे इस्राएलियों की दृष्टि में बलवंत था और बड़े बड़े भय के काम कर दिखाए। விவசாவரன். उसका पहला वाला अच्छा, அதுல எழுதியிருக்கிறது கர்த்தரை முகமுகமாய். उसमें लिखा है और उसको यहोवा ने फिरौन और उसके सब कर्मचारियों के सामने 10वां और मूसा के तुल्य इस्राएल में कोई ऐसा कोई नबी नहीं उठा जिसने यहोवा ने आमने सामने बातें की।
இஸ்ரவேல் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற இஸ்ரவேலரே குடிக்குது. इजरायली मतलब आज तक के इजरायली लोगों को बताया जाता மோசே है போல எந்த ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி எழும்பல. मूसा के द्वारा जैसा और कोई परमेश्वर का भविष्यद्वक्ता ऐसा उठा ஒண்ணு नहीं. தாய் தகப்பன், ரெண்டாவது மோசே. एक माता पिता दूसरा मूसा. ஒண்ணு அவங்க போதிக்கிறாங்க, பிள்ளைய அதை ஆமோதிக்கு. हाँ सिखाते हैं घर पे और बच्चा उसको कबूल ஒரு करता है. போதனை அதை கேட்கிற ஆளு ஆமோதிக்கிறது. हाँ एक सिखाना और उसे सुनने वाला उसे कबूल कर நாமும் कर வசனத்தை அறிக்கை செய்யணும். हम भी मुंह से कबूल करना है वचन நம்ம को. வசனத்தை பேசணும். वचन को बातें करना है. ஆள் இல்லாம கூட சிலர் பேசுவாங்க. बिना कोई लोग है फिर भी लोग बातें करते हैं. நம்ம வசனத்தை பேசணும். हम वचन को बोलना என் है. வீடு கட்டப்படும், मेरा घर बांधा என் வீடு जाएगा, ஆசீர்வாதமா मेरा இருக்கும், घर आशीषित நான் रहेगा, தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் मैं प्रभु के வாழுவேன். सामने सच्चाई से जीऊंगा. அந்த அந்த சூழ்நிலை மாற்றுவார் वो கர்த்தர். परिस्थिति को प्रभु बदलेगा. இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி நான் ஜெயம் பெற வேண்டும். ऐसे वचनों को बातें कर कर हम நல்ல विजय पाएं. வார்த்தைகள் நல்ல காரியங்களை உருவாக்கும். अच्छे शब्द अच्छी बातों को उत्पन्न करता है. ஆண்டவருடைய உபதேசங்கள் எல்லாம் அப்படிதான். परमेश्वर का सारा उपदेश ऐसे ही था. அந்த வசனம் பைபிள் சொல்லுது வெறுமையாய் திரும்பாது, वो அது वचन காரியங்களை வாக்கியம் பண்ணும். वचन बाइबल कहता है कि वो खाली नहीं लौटता, वो அப்ப நம்ம काम को பேசுற வார்த்தை கண்டிப்பா என்ன செய்யும்? ஒரு காரியத்தை புதுப்பிக்கிறது. हम कहने वाली बातें एक कार्य को पूरा करता है. கர்த்தர் அந்த மாதிரி செய்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கட்டை எடுக்கிறவர். प्रभु ऐसे करने वाले का आशीष को आज्ञा கடைசி देता ஒரு வசனத்தை வாசிக்கலாம். है. आखिर में एक वचन पढ़ेंगे. ஏசாயா 46வது அதிகாரம் यशायाह 46वां अध्याय 3வது 4வது வசனம். तीसरा और चौथा वचन. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியின் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்திலே உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். हे याकूब के घराने, हे इस्राएल के घराने के सब बचे हुए लोगों, मेरे और कान लगाकर सुनो. तुमको मैं तुम्हारी उत्पत्ति ही से उठाए रहा और जन्म ही से लिए फिरता आया हूँ. तुम्हारे बुढ़ापे में भी मैं वैसा ही बना रहूँगा और तुम्हारे बाल पकने के समय तक तुम्हें उठाए रहूँगा. मैंने तुम्हें बनाया और तुम्हें लिए फिरता रहूँगा. मैं तुम्हें उठाए रहूँगा और छुड़ाता भी रहूँगा. பஸ் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் தன்னுடைய ஜனங்களோட பேசுகிறார். यशायाह भविष्यद्वक्ता के द्वारा प्रभु अपने लोगों से कहता है. இப்ப இதை நம்ம பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். इसे हम अपने बच्चों को பாரு सिखाना है. கர்த்தர் இப்படி எல்லாம் வாக்கு கொடுத்திருக்கிறார். प्रभु ने ऐसा वाग्दान दिया है. அதனால தனிமையா இருக்கன்னு நினைக்காத. उसके लिए अकेले में रहने की मत இல்ல நான் सोचना. சோர்ந்து போயிட்டேன்னு நினைக்காத. जब मैं निराश हो गया ऐसा मत அவர் सोचना. வாக்கு கொடுத்திருக்கிறார். उसने वाग्दान दिया है. கடைசி மட்டும் என்னை ஏந்துகிறவர், आखिरी समय तक वो கடைசி मुझे மட்டும் என்னை தாங்குகிறவர். संभालता है. आखिरी समय तक वो मुझे எல்லா संभालता है. சூழ்நிலையிலையும் அவர் நம்மளுக்கு போதுமானவர். हर एक स्थिति में वो हमारे लिए काफी है. இதே அதிகாரத்துல தான் சொல்லுகிறார், यही अध्याय में कहता நானே கர்த்தர், मैं ही வேற परमेश्वर யாரும் இல்ல, और कोई नहीं. எனக்கு சமானமான ஆளும் இல்ல. मेरे समानता में भी कोई नहीं. 9வது வசனம் சொல்லுது, எனக்கு சமானமான என்னை போல இன்னும் ஒரு தெய்வம் இல்ல. वो वचन कहता है मेरे समानता, मेरे समान और कोई देव நானே கர்த்தர். मैं ही खुदा हूँ. அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ऐसे वाग्दानों को प्रभु ने दिया. தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசுவானவர், प्रभु परमेश्वर, प्रभु यीशु, அவர்தான் நம்மளோட கூட இருந்து இந்த மகிமையான காரியங்களை செய்கிறார். वही हमारे साथ रहकर इस महिमा के ஆகவே कार्य இந்த करता வசனம் என்னை உருவாக்கும், என் சூழ்நிலையை மாற்றிடும். है. इसलिए ये वचन मुझे सृष्टि करता है, मेरी स्थिति को बदलता है. அவன் நிர்வாணின்னு சொன்னான். उसने कहा वो नंगे हैं. இயேசுவான சொல்றார், இல்ல நீ புதிய உடைய உடுத்துவாய், न यीशु ने कहा नहीं, तू नए वस्त्रों को पहनेगा, உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் தருவேன், तुझे मैं उद्धार का वस्त्र दूंगा, துதியின் ஆடையை நான் தருவேன், स्तुति का जो वस्त्र को मैं மெல்லிய दूंगा, வஸ்திரம் தருவேன். पतला सा वस्त्र அவன் को मैं दूंगा. தேவன் என்னுடைய நிர்வாணத்தை மாற்றுகிறார். तो परमेश्वर मेरे नंगेपन को बदलता है. எப்படி? வசனத்தை அனுப்பி அவர் உருவாக்குகிறார். वचन को बेचकर वो उत्पन्न करता है. தவறான வார்த்தை தவறாக முடிந்தது, गलत शब्द गलती में खत्म நல்ல हुआ வார்த்தை நல்லவைகளை செய்யும். और नई शब्द नई ஆகவே बातें இந்த வார்த்தையை நான் பேசி அறிக்கை செய்து என் பிள்ளைகளையும் அப்படியே और வளர்க்கணும். इसलिए वचन को बातें करना है, उसे कबूल कर हमारे बच्चों को கர்த்தர் வரும்போது நம்முடைய குடும்பம் தேவன் விரும்புகிற ஒரு குடும்பமாக நிற்கும். परमेश्वर आते समय हमारा परिवार परमेश्वर चाहने वाला परिवार बना நம்ம रहेगा. ஒளிஞ்சு நிக்க மாட்டோம், हम ஏதேன் चुप- தோட்டத்துல மாதிரி. हम छुपे बैठे नहीं रहेंगे एदन के बाग के समान. நாம் கர்த்தாவே வாரும் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம், हाँ प्रभु आप आइए कहने वाला एक எப்பொழுது टोली. விழித்திருக்கிற ஒரு கூட்டம். हमेशा जागते रहने वाले. அந்த வசனத்தை நாம் பேசுவோம், அறிக்கை செய்வோம், கர்த்தர் நம்மளை उस ஆசீர்வதிப்பார். वचन को हम बातें करेंगे, कबूल करेंगे, प्रभु हमें आशीष ஜெபம் करें. பண்ணலாம். प्रार्थना करेंगे, सब प्रार्थना करेंगे.
धन्यवाद करते हैं हमारे प्यारे पिता प्रभु यीशु, कितना सुंदर वचन आपके उपस्थिति में हमने पढ़ा है प्रभु। आपका वचन पूरी दुनिया को रचाए और आपका वचन हमें नया जीवन दिया है प्रभु। आपके वचन को जब हम सुनते हैं हम नए आशीष को पाते हैं। यीशु मसीह ने स्वयं कहा, परमेश्वर से मुंह से निकलने वाले हर एक शब्द मुझे मेरे लिए एक रोटी के समान है, वो मुझे जीवन देता है। इंसान रोटी से नहीं परंतु प्रभु के वचन से निकलने वाले हर एक शब्दों से जीवित रहता है करके, ऐसे जीवित वचन को आज आपने हमारे लिए दिया प्रभु। उस वचन के अनुसार हम जीने के लिए, अपने बच्चों को बढ़ाने के लिए प्रभु, हम भी बढ़ने के लिए हमें आशीष कर प्रभु। परमेश्वर मूसा को जैसे आपने संभाला वैसे हमें भी आप संभाल कर आए हैं, उसलिए धन्यवाद करते हैं। वो चेहरे से चेहरा बातें किया प्रभु, वैसे हम भी आपसे चेहरे से चेहरा बातें करने के लिए, मुलाकात करने के लिए हमें आशीष कर प्रभु। सारा आदर महिमा हमारे मसीह प्रभु यीशु मसीह के नाम से हम मांगते हैं, आमीन।